Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. வெள்ளை மலர்மிசை வேதக் கருப்பொருளாக விளங்கிடுவாய். தெள்ளு தமிழ் கலைவாணி நினக்கொரு விண்ணப்பம் செய்திடுவேன். எள்ளத்தனை பொழுதும் பயனின்றி இராதென்ற நாவினிலே வெள்ளமெனப் பொழிவாய் சக்திவேல் சக்திவேல் சக்திவேல். அனைவருக்கும் வணக்கம். பாரதிய வித்யா பவனும் ஸ்ரீகிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து வழங்கி கொண்டிருக்கும் காலத்தை வென்ற கவிஞன் தொடரின் 3வது நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்ளுகிறேன். இன்றைக்கு நமக்கு ஒரு பெரிய விருந்து காத்திருக்கிறது. ஒரு முக்கியமான வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிவு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ராஜ்குமார் பாரதியின் மூலம் பாரதியினுடைய பாடல்களுக்கு பாரதியே போட்டிருக்கக்கூடிய மெட்டுகள் ஒன்று. இரண்டாவது, அதற்கப்பால் அவர்களுடைய வீட்டில் வழி வழியாக அவர்கள் பாடியிருக்கின்ற அந்த மெட்டுகள் 2. மூன்றாவது, பாரதியின் பரம்பரையில் இசைக்கொடியை இசை பதாகையை உயர்த்தி பிடித்திருக்கின்ற ராஜ்குமார் பாரதி இசையமைத்து அவர் போட்ட மெட்டு. இந்த 3. இதை தாண்டி பாரதியார் பாடல்களுக்கு பரவலாக நாம் கேட்கின்ற மெட்டுக்கள் திரைப்படங்களிலும் சரி, பிற இடங்களிலும் சரி, பிற பாடகர்கள் பாடுகின்ற சரி, இதையெல்லாம் ஒன்றாக அப்படி பதிவு செய்து கொண்டே வர வேண்டும். இதில் முதன்மையானது பாரதி மெட்டு, பாரதி வீட்டில் வழங்குகின்ற மெட்டு, ராஜ்குமார் பாரதி போட்டிருக்கின்ற மெட்டு. இதை இன்றைக்கு பாரதிய வித்யா பவனும் கிருஷ்ணா ஸ்வீட்ஸும் இணைந்து நடத்துகின்ற இந்த நிகழ்ச்சி பிற்பாடு ஒரு வேள்வி என்கின்ற மரியாதையை அடையும் என்பது எனக்கு என்னுடைய நம்பிக்கை. பாரதிய இலக்கியத்துக்கு மிக முக்கியமானது பாட்டு. எனவே அது ஒன்று. இன்றைக்கு நமக்கு வாராது போல வந்த மாமணி மாதிரி மரபின் மைந்தன் முத்தையா வந்து சேர்ந்திருக்கிறார். கலைமாமணி கலைமாமணி. சரி, நானும் கலைமாமணி. இவர்கள் இருவரும் இங்கே இருப்பது பெரிய உவப்பாக இருக்கிறது. முத்தையா வந்து ஒரு சுரங்கம் மாதிரி. அதில் ஒரு வசதியான சுரங்கம். நமக்கு என்ன வேண்டுமோ அதை தனியாக அள்ளிக்கலாம், எல்லாம் அதில் இருக்கும். அது மாதிரி இன்றைக்கு முத்தையா மூலம் நாம் நல்ல நினைத்திருக்கின்ற சுரங்கம் வந்து பாரதியாருடைய கண்ணன் பாட்டு பற்றிய கருத்துகள். மிக சுவாரஸ்யமான விஷயங்கள் எவ்வளோ அவர் சொல்லியிருக்கார். அவருடைய எட்டயபுரமும் ஓஷோபுரமும் என்கின்ற மிக முக்கியமான புத்தகம் அது. அது பாரதி இலக்கியத்திலே ஒரு அரிய பதிவு என்று நான் கருதுகிறேன். வாசலில் இருக்கிறது. விருப்பமுடையோர் அதை நீங்கள் வாங்கி படிக்கலாம். இன்னொன்று, அண்மையிலே கோவையிலே ஒரு நூல் வெளியிடப்பட்டது, முத்தையாவுடைய நூல். நேற்று இந்த நூலினுடைய அறிமுகம் ஆர்கே கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்றது. இது முத்தையாவினுடைய 75வது நூல். அவருக்கு 75 வயசு ஆகிறதுக்கு இன்னும் ஒரு நூற்றாண்டு இருக்கு. 75 வருஷம் இருக்கா? நான் இன்னும் சேர்த்து சொல்றேன். ஆனால் அருமையான புத்தகம். நான் முத்தையாவுடைய பல நூல்கள் படித்திருக்கிறேன். பழகி பார்த்ததில் இவர்கள் அப்படின்னு ஒரு 33 ஆளுமைகளை பற்றிய அற்புதமான பதிவு. இது நாங்கள் நேற்று கொண்டாடின மாதிரி ஒரு சென்ற தலைமுறையினருக்கும். அக்கா உட்காந்துருக்காங்க. அக்கா எல்லாமே உங்கள் ஆட்கள் தான், உங்களுக்கு தெரிந்த ஆட்கள் தான். சத்யசீலன்லேருந்து ஆசாங்யாலேருந்து தொடங்கி அவங்களாம் உங்களுடைய தலைமுறை உங்களை சேர்ந்தவர்கள். அவர்களை பற்றின விவரங்களே விட்டு போயிடும். அவர்களுடைய மாண்பு என்ன, அவர்களுடைய மேன்மை என்ன, அவர்களுடைய பங்களிப்பு என்ன என்பதை அறவே விட்டு போய்விடும்.
அந்த அபாயம் தவிர்க்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு ஒரு கடமை உணர்வோடு எழுதப்பட்ட புத்தகமாக இதை நான் நினைக்கிறேன். இதை படிக்கும்போது ஆனந்தத்திற்கு பதிலாக ஒரு ஆதங்கம் தான் எழுகிறது. அட, இவர்களை பார்க்காமல் விட்டு விட்டோமே, அட இவர்களை பார்த்திருக்கிறோம் பழகாமல் விட்டு விட்டோமே, அட இவர்களை பார்த்து பழகி இருக்கிறோம் பயன்படுத்தி கொள்ளாமல் விட்டு விட்டோமே என்று நல்ல ஒரு ஆரோக்கியமான ஆதங்கங்கள் இந்த புத்தகத்தின் மூலம் நமக்கு தோன்றும். அருமையான பதிவுதல். எனக்கு இன்னும் மனசுக்கு நெருக்கம் என்னென்னா, முத்தையா அபிராமியின் அருள் பெற்ற கவிஞர். பல இடங்களில் அந்த கவிதைகளை நாம் காண்கிறோம். உரைநடை மொழி வேறு மாதிரி இருக்குது, கவிதை மொழி வேறு மாதிரி இருக்குது. அது ரெண்டும் அழகாக இணைகிறது. யாரிடத்தும் பகை இல்லாமல் எல்லோரிடத்தும் ஒரு தகுந்த உறவு நிர்வகிக்கின்ற ஒரு வித்தகம் முத்தையாவுக்கு இயல்பாகவே வாய்த்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலாக அவருக்கு குருவினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக இருக்கிறது. குருவருளும் திருவருளும் ஒன்றாக கலந்திருக்கும் ஒரு அருள் பெற்ற பிறவி என்னுடைய அருமை நண்பர் முத்தையா என்பதிலே எனக்கு பெரிய மகிழ்ச்சி, ஆனந்தம், பெருமையும் கூட. ஸோ இந்த நூலும் உங்களுக்கு அங்கே வாசலிலே கிடைக்கிறது. நீங்கள் வாங்கி பயன்பெற வேண்டும் என்று நான் உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். ராஜ்குமார் பாரதிக்கு பிறகு நிரஞ்சன் பாரதி இங்கே இருக்கிறார். அவரை ஒரு நிமிடம் மேடைக்கு அழைக்கிறேன். சரி, பேசும்போது அண்மையிலே பாரதியாருடைய சுதேச கீதங்களை தொகுத்து அதற்கு உரை எழுதியிருக்கிறார் நிரஞ்சன் பாரதி. இது பலத்த கரவொலியோடு பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அருமையான நூல் இது. இதை பற்றி ஒரு இயல்பாக யாரும் கேட்காமல் அவரே வழங்கி இருக்கின்ற மதிப்புரை ஒன்று முத்தையா முகநூலிலே வழங்கி இருக்கிறார். அதனாலும் எங்களுக்கு அது ரொம்ப மகிழ்ச்சிக்குரியது. நம்முடைய இணை இயக்குனர் திரு வெங்கடாச்சலம் அவர்களை சற்று மேடைக்கு வந்திருந்து நிரஞ்சனுக்கு சிறப்பு செய்யுமாறு. இதில் என்ன பிரச்சனைனா, இந்த புத்தகம் பார்க்க கிடைக்கும், விற்பனைக்கு கிடைக்காது, தீந்து போச்சு. அடுத்த பிரிண்ட் போட்டால் தான். அந்த மாதிரி ஒரு பரபரப்பாக விற்று தீர்ந்த புத்தகம். நன்றிப்பா. இனி இன்றைய திட்டமான கண்ணன் பாட்டுக்குள் நாம் செல்வோம். ஒரு சின்ன குறிப்பு பாரதியாருடைய கண்ணன் பாட்டு பற்றி. அந்த தொகுப்பில் ஒரு 23 பாடல்கள் இருக்கிறது. முதல் தொகுப்பு 1917ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் பரளிசு நெல்லையப்பரால் பதிப்பிக்கப்பட்டது. இரண்டாவது பதிப்பு பாரதியாரின் வேண்டுகோள் எங்கே விடுத்திருப்பார், இன்னொரு அடி போடு சொல்லியிருப்பார். அவருடைய ஆணைக்கு இணங்க 1919ஆம் ஆண்டு வந்தது இரண்டாவது பதிப்பு. இதில் நமக்கு சந்தோஷம் என்னென்னா, அவர் உயிரோடு இருக்கும் பொழுதே 2 முறை இந்த கண்ணன் பாட்டு தொகுப்பு பதிப்பானது என்று. இந்த இரண்டாவது பதிப்பில் தான் வாவேசு ஐயருடைய சிறப்பான, அதே சமயம் விமர்சனத்துக்கும் உரிய ஒரு அருமையான முகவரையும் அது இருக்கிறது. இரண்டாவது பதிப்பில் தான் நமக்கு முத்தையா சொல்லி விளக்கப் போகிற கண்ணன் என் அரசன் பாடலும் இடம்பெற்றிருக்கிறது. பாரதி தேசத்தின் குலதெய்வம் தான் கண்ணபிரான் என்று கருதினான். அதில் சந்தேகம் இல்லை. ஒருத்தருக்கும் ஒரு கூகுளில் பார்த்தீங்கன்னா ஒரு சர்ச்சை, தேவையில்லாத சர்ச்சை, அவன் கண்ணனை பாடினானா காளியை பாடினானான்ட்டு. இல்லை, ஒரு சின்ன கருத்து மட்டும் தெரிவிக்க விரும்புகிறேன். அரவிந்தர் சொல்லுவார், எனக்கு கடைசி வரைக்கும் புரியல, என் கவனத்தை அதிகமாக ஈர்த்தது கண்ணனா காளியா என்று. ரொம்ப பழைய கான்செப்ட் இது. பண்டைய பாரத கோட்பாடில் நாராயணன் நாராயணிங்கிறது பழைய கான்செப்ட். அதனால் ரெண்டும் சேர்த்து தான் அவர்கள் பாடியிருப்பார்கள். இதில் 1913 அக்டோபர் 13 சுப்பிரமணிய சிவாவுடைய ஞான பானுவில் கண்ணன் என் தாய் வெளியானது. கண்ணன் பாட்டிலே முதல்ல வெளியில் வந்தது கண்ணன் என் தாய் பாட்டு தான். உண்ண உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முலையில் உணர்வெனும் பால்ங்கிற பாட்டு. 1916
சுதேசமித்திரனில் கண்ணம்மா என் குழந்தை பாட்டு வெளியானது. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஆங்கில குறிப்பு பாரதியார் எழுதியிருக்கார். மை ஜேர்னல் ஆஃப் தாட்ஸ் அண்ட் டீட்ஸ், லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஃப்ராக்மெண்ட்ஸ் டு பி கம்ப்ளீட்டட்னு எழுதியிருக்கார், நம்ம செய்ய வேண்டிய வேலை அப்படின்னு சொல்லிட்டு. அதில் கண்ணன் இன் இங்கிலீஷ்னு ஒரு குறிப்பு வச்சுருக்கார். அவரே வந்து கண்ணன் பாடல், தன்னுடைய கண்ணன் பாடல்கள் சிலவற்றை ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருக்கிறார். ஒன்று கிருஷ்ணா மை மதர், அதான் கண்ணன் என் தாய். இன்னொன்று இன் ஈச் அதர்ஸ் ஆர்ம்ஸ் அப்படின்னு அவர் தலைப்பிட்டு வச்சுருக்காரு. அதுதான் பாயுமொழி நீ எனக்கு பாட்டு. அதில் அவரே குறிப்பிடுறாரு, யோகம் தானே போட்டுறாரு. போட்டு பாரதியாருடைய வார்த்தையை அப்படியே சொல்கிறேன். த சுப்ரீம் டிவினிட்டி ஸ்டைல்டு ஹியர் as கிருஷ்ணா இஸ் இமேஜ்டு as தி beloved woman and the human soul as the lover அப்படின்னு போட்டு சிஎஸ்பி அப்படின்னு கையெழுத்து போட்டிருக்காரு. அதே மாதிரி கண்ணம்மாயின் காதலி, அதில் மாலை பொழுதில் ஒரு மேடை மிஸ் ஐயவா, அது அந்த கவிதைக்கு ஹர் ஃபேஸ் அப்படின்னு போட்டு அது நியூ இந்தியா பத்திரிகையில் 1915. நமக்கு பார்க்க படிக்க வியப்பாக இருக்கிறது. ஒரு 38 வயசுக்குள்ளே என்ன வால்யூமினஸ் ப்ராலிஃபிக் கான்ட்ரிபியூஷன். அப்படி இதில் தொலைஞ்சு போனது வேற ஒரு ட்ரங்க் பெட்டி. ஆமாம், இதெல்லாம். ஆனால் கண்ணன் பாடல்கள் வந்து பாஞ்சாலி சபதம் மாதிரி ஒரே நேரத்தில் யோசித்து அப்புறமா எழுதப்பட்டதில்லை, வெவ்வேறு காலகட்டத்தில் எழுதப்பட்டு அப்புறம் தொகுக்கப்பட்டது. இந்த தொகுப்புக்கு வெளியே இருக்கக்கூடிய கண்ணன் பாடல்கள் 8 or 9 உண்டு. அதை வேறொரு மேடையில் நம்ம அதை பேசியிருக்கிறோம். ஆரிய தரிசனம், காக்கை சிறகினிலே நந்தலாலா, என்று தனியும் இந்த சுதந்திர தாகம், இது மாதிரி பல கண்ணன் பிறந்தான், காயிலே புளிப்பதென்ன, இன்னைக்கு அதுவும் இருக்குது. இந்த மாதிரி பாடல்கள்லாம் அதற்கும் வெளியே இருக்கிறது. அதனால் அத்தனை அளவு வந்து கண்ணன் மேல் பாரதிக்கு காதல், அதுதான் நம்ம இதில் பார்க்க வேண்டியது. இப்போ முதல் பாடல் வந்து சின்னஞ்சிறு கிளியே, எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் இது. இதை இங்கே வந்திருக்கிற குழந்தை பாரதி வந்திருக்கா, வந்துட்டுருக்கா? சரி, வரும்போது அதை பார்த்துக்கலாம். சின்னஞ்சிறு கிளியே இந்த பாப்புலர் மெட்டு யார் போட்டதுங்க? சுப்பராமனா, சிஆர் சுப்பராமன். நம்ம இப்போ கேட்கக்கூடிய அந்த மெட்டு வந்து சிஆர் சுப்பராமன் போட்ட மெட்டு. அது நீங்கள் என்ன பேசுகிறீங்களா? சரி, இது இதில் பாரதியார் என்ன எழுதியிருக்காருன்னா, பராசக்தியை குழந்தையாக கண்டு சொல்லிய பாட்டு அப்படின்னு போட்டிருக்காரு. அவர் போட்டிருக்கிறது பைரவி ராகம், ரூபக தாளம் போட்டு ஸ்வரங்களை போட்டிருக்காரு. அதை அப்படியே இங்கே நம்ம விட்டுட்டோம்னா நீங்களும் பழிச்சிங்க, நானும் பழிச்சேன். இந்த சுரவரிசைகளை மாதிரியாக வைத்துக்கொண்டு மனோபாவப்படி மாற்றி பாடுக அப்படின்னு போட்டிருக்காரு. இந்த பாடல் வந்து பைரவி அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த பைரவின் என்கிற ராகம் கர்நாடக இசையில் ரொம்ப ஆழப்பட்ட ஒரு ராகம். ரொம்ப ஆழமாகவும் அகலமாகவும் விரிந்ததும் அப்படி ஒரு ராகம். ஆனால் பாரதியுடைய நோக்கம் என்னன்னு நான் புரிஞ்சுக்கிறேன்னா, எளிமைப்படுத்தி பாடணும். இந்த ஸ்வரம் பார்த்தேன்னாக்கா ச ச ச ச ச ச ப ப ப த நி த ப த ப ப ப ப ப ப த ப ம கரி ச ரே க ம ரே கரி ச. இது வந்து பைரவியில் ஒரு அங்கம். அதாவது இதை வச்சு பைரவின்னு சொல்லிட முடியாது. பைரவிக்குன்னு சில லட்சணங்கள் உண்டு. ஆயினும் அதை தழுவிய சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றும் புரிய வந்தாய், பிள்ளை கண்ணி அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. இப்படி ஒன்று இருக்கு. இதை நீங்கள் சிஆர் சுப்பராமன் வந்து சின்னஞ்சேரு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை களி தீர்த்தே உலகில்
ஏற்றம் புரிய வந்தாய். இதில் இப்படி அவர் சில கண்ணிகளை விட்டுட்டு டியூன் பண்ணியிருப்பார். என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்தில் என்னென்னா, பாடின்னு இருக்கும்போது கன்னத்தில் முத்தம் மிட்டால் அப்படின்னு ஒரு மேல் வாய்ஸ் கேட்கும். அதாவது அந்த வார்த்தை வந்து கன்னத்தில் முத்தமிட்டால் உள்ளந்தான் கல்வெறி கொள்ளுதடி, உன்னை தழுவிடுதோ கண்ணம் உன்மத்தமாகுதடி அப்படிங்கிறது ஒரு காதலையை பாடுற பாவனையில் அந்த பாவத்தை நுழைச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோ அதில் உடன்பாடு இல்லை. அது வந்து அவர் பாடினது குழந்தையாக தான். அந்த வரிகள் அதுக்கு பொருத்தமாக இருக்கிறதுனால அதை அப்படி கையாளலாமாங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நான் அதற்கு முரண்படுகிறேன். அதனாலே நான் அதை வேற மாதிரி டியூன் பண்ணேன். இந்த மோகன கல்யாணியில் இதை வந்து முதல்ல எடுத்து கொடுத்தவர் வந்து நம்ம தேவா, தேனிசை தென்றல் தேவா வந்து பெருமாளோட ஒர்க் பண்ணி பாடும்போது அதுக்கப்புறம் நான் டெவலப் பண்ணிட்டேன் அதை. சின்னஞ்சிறு கிள்ளியே கண்ணம்மா செல்வ கள்ளஞ்சியமே, சின்னஞ்சிறு கிள்ளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், சின்னஞ்சிறு கிள்ளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இது மோகன கல்யாணி. பிள்ளை கலியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே, சின்னஞ்சிறு கிள்ளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. இதுல கொஞ்சம் அதுல வராத சான்சாஸ் இது ராகமாளிகை சிவரஞ்சனி. சற்றும் முகம் சிவந்தால், சற்றும் முகம் சிவந்தால் மனது சஞ்சலமாகுதடி, நெற்றி சுருக்க கண்டால் எனக்கு நெஞ்சம் பதைக்குதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி, என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, என் கண்ணீர் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ, சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சொல்லு சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், சொல்லு மழலையிலே கண்ணம்மா துன்பங்கள் தீர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய், முல்லை சிரிப்பாலே எனது மூர்க்கம் தவிர்த்திடுவாய், இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்வதுண்டோ, இன்ப கதைகள் எல்லாம் உன்னை போல் ஏடுகள் சொல்
சொல்வதுண்டோ அன்பு தருவதிலே உன்னை நேராகுமோர் தெய்வமுண்டோ அன்பு தருவதிலே உன்னை நேராகுமோர் தெய்வமுண்டோ சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பாருங்க, இந்த ஒரு பாட்டுக்கு 3 மெட்டு நம்ம பார்த்துட்டோம். ஒன்று பாரதியாருடைய பைரவியை அடிப்படையாக வச்சு போட்ட மெட்டு, இன்னொன்று ராஜ்குமார் போட்டிருக்கிற மெட்டு, மூணாவது சிஆர் சுப்புராமன் போட்ட மெட்டு. இதெல்லாம் தான் பதிவாகணும். இதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கம். இதில் முத்தையா பக்கத்தில் உட்காந்தா இந்த ஆளுமைகள் ஒருத்தர் ஞாபகம் வரும். அதாவது அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. இதை தேப்பம் மீனாட்சி சுந்தரனார் பாடம் நடத்திட்டு இருக்காராம். இது ராகநந்தி சொன்னது. அப்போது அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனேன்னு ஒரு மாணவர் இருந்து கேட்டார், என்ன சார் தேன் எங்கேயாவது ஆடி வருமானா? அதுக்கு என்ன பதில் சொல்லியிருப்பார்னு நினைக்கிறீங்க? முதல்ல ஒரு கோபத்தோடு ஒரு பதில் சொல்லிட்டு அப்புறம் விளக்கம் சொன்னாராம். உங்கள் வீட்டில் ஆடி வராது தம்பி, எங்கள் வீட்டில் தேன் ஆடும் அப்படின்னாராம். என்னன்னு கேட்டால், அந்த தவழ்ந்துட்டுருக்கிற குழந்தை முதன்முறையாக எழுந்து நடக்க தொடங்குகின்ற அந்த பரவசமான பதட்டமான ஒரு தருணம். அந்த கால் பாவ மாட்டேங்குது, முழுக்க பாவமா அது இந்த நுனிக்காலில் அப்படி இருக்கும். அம்மாவுடைய கண்ணு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், அம்மாவுடைய கண்ணு அப்படி விரிஞ்சிக்கிட்டே வரும். ஒரு எத்து இவளுக்கு எக்ஸைட்மெண்ட்டு, அதுக்கும் எக்ஸைட்மெண்ட்டு. அதில் தத்தித்தவர் ஓடி வந்துடும். ஓடி வரும்போது அது விழும்போது அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. இப்போ புரியுதான்னாரா? அந்த தேப்பமிக்கு நம்முடைய வந்தனத்தை நம்ம தெரிவிச்சுக்குவாங்க. அது மாதிரி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி, அது ரொம்ப அழகானது. வயக்காட்டில் அம்மா வேலை செஞ்சிட்ருக்கா. அந்த குழந்தை அங்கே எங்கேயோ இருக்கிற ஒரு வேப்ப மரத்தில் தூளியில் அது ஆடிட்டுருக்கு. அதே மாதிரி அது கவனம் அப்படி தானே இருக்கும். அதே மாதிரி அங்கெங்கேயோ ஆடிட்டுருக்கு குழந்தைன்னா, ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் அவளுக்கு சந்தோஷம். நல்லா தான் இருக்குது, குழந்தை சந்தோஷமாக தான் இருக்குது. இங்கே அவள் இருக்கா, ஆனால் அங்கே குழந்தை இவளால் தழுவப்படுகிறது, ஆவி போய் அங்கே தழுவுகிறது. அப்படி இந்த பாட்டினுடைய பல்லவியிலேயே அந்த குழந்தையுடைய வயது என்ன என்பதற்கு குறிப்பு இருக்குது. அது சின்னஞ்சிறு குழந்தை என்று சொல்லாமல் சின்னஞ்சிறு கிளியே என்கிறார். என்ன காரணம்னா, அந்த குழந்தை இன்னும் சொந்தமாக பேச தொடங்கவில்லை. அப்பா சொல்லு, அப்பா, அம்மா, அது கிளி பருவம். அதாவது சொந்தமாக பாடுவது குயில், சொல்லித்தந்து பாடுவது கிளி. இதை இன்னொரு இடத்துல பாரதியே எழுதுகிறார், கீதம் பாடும் குயிலின் குரலை கிளியின் நாவை இருப்பிடம் கொண்டாள். அந்த இரண்டுக்குமான வித்தியாசம். அப்போ அந்த குழந்தை என்ன வயது என்று அந்த வாசகனுக்கு உத்தேசமாக தெரிவதற்கு சின்னஞ்சிறு கிளியே அப்படிங்கிற பதமே போதுமானதாக இருக்கும். நாகநந்தி அழகா சொல்லுவார் இதை, என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய். அதான் அந்த நாள் அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் ஒரு பெண்ணுக்கு குழந்தை பிறக்கலைன்னா அது அந்த பெண் பெரும் பழிக்கும் வசைக்கும் ஆளாவாள். அப்படி ஒரு காலகட்டம் அது. இந்த டெஸ்ட் பண்ணி பார்க்குறதெல்லாம் அப்போ இல்லையே, அதெல்லாம் இல்லாத ஒரு காலம். குழந்தை பிறக்கலைன்னா அதுக்கு காரணம் இந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணுவாங்க. அந்த பழிக்கு பேர் தான் கலின்னார். அதிலிருந்து என்னை நீ காப்பாற்றினாயே, ஏற்றம் புரிய வந்தாய்னா அது சொல்கிறாரு, இது பிறந்து வளர்ந்து இவளை ஒரு காலத்தில் பார்த்துக்கின்றது அதல்ல ஏற்றம், இது பிறந்ததுனால அவளுக்கு ஏற்றம்ட்டார். என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய், மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைர மணிகள் உண்டோ. என்ன ஒரு வார்த்தை. இந்த பாட்டினுடைய இன்னொரு சிறப்பு, இது தாய் பாடுகிற பாட்டாக மட்டுமில்லாமல் தந்தை பாடுகிற பாட்டாக இருக்கு. அந்த வேதம் இல்லை, அதாவது உச்சிதனை முகர்ந்தால் உள்ளந்தான் கர்வம்தான் ஓங்கி வளர்ந்தடி, மெச்சி உனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி,
வாங்க. தாய்க்கும் பொருந்தும் தந்தைக்கும் பொருந்தும், ஆமா. 2 பேருக்கும் பொருந்தும். ஆமா. அப்போ ஈன்ற பொழுதில் பெரிதுவக்கும் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு திருவள்ளுவர் தாய்மைக்கே உரியதாக தந்த அந்த பரவசத்தை தாய் தந்தைக்கு பொதுவாக ஆக்கி கொடுத்தவர் பாரதியார் என்பது இந்த பாட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பு. இப்போ நீங்கள் சொன்ன சிறப்பு பார்க்கும்போது மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைரமணிகள் உண்டோ ஒரு நிகழ்ச்சி நினைவுக்கு வருகிறது. அப்பா வந்து கண்டிப்பானவர்களான் தான் பேர். இந்த குழந்தை வந்து பள்ளிக்கூடத்தில் ஏதோ பரிசு வாங்கி ஒரு மெடல் வாங்கி வந்து கொடுக்குறது. இருக்கட்டும், நல்லா ஒழுங்காக படி, சும்மா பேச்சு போட்டின்னு போகாதே அப்படிங்கிறாரு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த மெடலை அவரே அணிஞ்சு பார்த்துக்கிறார். அவரே அந்த மெடலில் அணிஞ்சு பார்த்துக்கிறாரு அப்படின்ட்டு அது சொல்லுவாங்க. ஆனால் இதையே அணிஞ்சுக்கிறார், மார்பில் அணிவதற்கே உன்னை போல் வைரமணிகள் உண்டோன்ட்டு. 2 பாடல்களை பற்றி ஒரு குறிப்பு சொல்லுவாங்க. செல்லம்மா பாரதி எழுதியிருக்கிற புத்தகத்தை பார்க்கும்போது ஒரு விதமாக இருக்குது, இன்னொரு இடத்துல வேறு விதமாக இருக்குது. செல்லம்மா வந்து சகுந்தலாவை அதட்டி, நீ சொல்ல பேச்சு கேட்கலன்னு அதுன்னும்போது எதுக்கு குழந்தைய போட்டு இப்படி அதட்டுறேன்னு அவர் கேட்க, ஏன் நீங்கள் தான் பார்த்துக்குங்களேன்றாங்க. சரி இவ்வளோ என்கிட்ட நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். சத்தம் போடுறார். இந்த அம்மா சத்தம் போட்டு அவர் அனுப்பிச்சிருது. அதுக்கப்புறம் செல்லம்மா எழுதுகிறாங்க, ஒரு 15-20 நிமிஷத்துக்கு அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, என்னடா இது நாம் கொஞ்சம் கோவப்பட்டு இப்படி பேசிட்டோமே, என்ன ஆச்சு பார்க்கலான்ட்டு பின்கட்டுலேருந்து முன்கட்டுக்கு வராங்க. வீடெல்லாம் பெரிய வீடு தான் பாரதிக்கு, வாழ்க்கை தான் வறுமையாக இருக்கும். அவர் அங்கே பார்த்தா வராண்டால அப்பாவும் பொண்ணும் ஆடி பாடின்னு இருக்காங்க. அப்போ வந்த பாட்டு தான் சின்னஞ்சிறு கிளியே அப்படின்னு ஒரு வருஷன், ஓடி விளையாடு பாப்பா அப்படின்னு இன்னொரு வருஷன் இருக்குது. எதுவாக இருந்தாலும் நமக்கு சந்தோஷம் தானே. இப்படி இந்த பாடலை பற்றி ஒரு அருமையான குறிப்பு நமக்கு கிடைச்சிருக்கு. உச்சிதனை முகந்தால் கர்வம் ஓங்கி வளருதடின்னு, அது இந்த குழந்தை பெற்றவங்களுக்கு தான் அது அந்த அருமை தெரியும். அதுக்கு ஒரு தனி வாசனை வேற உண்டு இந்த உச்சியில், இல்லையா? நேற்று கூட ஒரு படத்தில் பார்த்தேன், அதை முகநூல்லி எங்கேயோ ஒரு படத்தில் தம்பதி அப்படி குழந்தையோடு இருக்கிறத பார்த்தேன், நல்லா இருக்கும். அடுத்து காவியா வந்திருக்கா, பாலா இருக்கியா? வா. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு தான், தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் என் விளையாட்டு பிள்ளைங்கிற தலைப்பில் போட்டிருக்காங்க. முதல்ல இந்த குழந்தை பாடிடும், அப்புறம் நம்ம இதுக்குள்ளே போகலாம். இந்த மெட்டி சொல்கிறேன், சொல்லுங்க. நாம் கேட்க அந்த மெட்டு வந்து சுதர்சன மாஸ்டர் போட்டது. சுதர்சனம். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, தின்னப்பழங்கொண்டு தருவான், தின்னப்பழங்கொண்டு தருவான். ஆமாம், பாட்டம். முதல்ல மைக் சரி பண்ணிக்கப்பா, ஹைட்டு வச்சுக்கோ. எந்த ஸ்கூல் படிக்கிற, என்ன சமாச்சாரம் சொல்லு. நான் பிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன், 10ஆம் வகுப்பில் படிக்கிறேன். தீராத விளையாட்டு பிள்ளை கண்ணன், 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 தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, 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 தீராத விளையாட்டு பிள்ளை. தின்னப்பழம் கொண்டு தருவான்,
கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான், கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான், கண்ணன் தின்னப்பழம் கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தின்னப்பழம் கொண்டு தருவான். பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான். என்னப்பன் என்னையன் என்றால் என்னப்பன் என்னையன் என்றால், என்னப்பன் என்னையன் என்றால், என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. என்னப்பன் என்னையன் என்றால் அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை தீராத விளையாட்டு பிள்ளை. அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, என்னை அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, என்னை அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. அழகுள்ள மலர் கொண்டு வந்தே, என்னை அழச் செய்து பின் கண்ணை மூடிக்கொள் குழலிலே சூட்டுவேன் என்பான். என்னை குருடாக்கி மலரினை தோழிக்கு வைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. பின்னலை பின்னின்றிழுப்பான், கண்ணன் பின்னலை பின்னின்றிழுப்பான், கண்ணன் பின்னலை பின்னின்றிழுப்பான். தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான் பின்னலை பின்னின்றிழுப்பான். தலை பின்னே திரும்பும் முன்னே சென்று மறைவான். வண்ணப்புதுச்சேலை தனிலே புழுதி வாரி சுரிந்தே வருட்டி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. வண்ணப்புதுச்சேலை தனிலே புழுதி வாரி சுரிந்தே வருட்டி குலைப்பான் தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. புல்லாங்குழல் கொண்டு வருவான், புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கித்ததும் புனர்கீதம் படைப்பான். புல்லாங்குழல் கொண்டு வருவான். அமுது பொங்கித்ததும் புனர்கீதம் படைப்பான். கல்லால் மயங்குவது போலே, கள்ளால் மயங்குவது போலே அதை கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம் தீராத விளையாட்டு பிள்ளை. விளையாட்டு பிள்ளை, விளையாட்டு பிள்ளை. அருமை காவ்யா. காவ்யாவுக்கு நம்முடைய கரவொலியால் வாழ்த்தும் ஆசீர்வாதமும் தெரிவிப்போம். ரொம்ப அருமை. நன்றி பாலா. ஆர் சுதர்சனம் அவர்கள் உங்கள் பலருக்கு தெரியும்ல, திரைப்படத்தில் இசையமைப்பாளர். அவர் இசையமைத்த ஒரு கண்ணன் பாட்டு, கண்ணதாசன் எழுதிய கண்ணன் பாட்டு உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் ஒரு பெண் படத்தில் கண்ணா கருமை நிற கண்ணா, இந்த படத்துக்கு அவர் தான் இசையமைத்தவர். அருமையாக பாடினாங்க. ஆர் சுதர்சனம் தான் இந்த மெட்டை போட்டவர் அப்படின்னு. ஆனால் இந்த இதில் குறிப்பில் கேதாரம்,
போட்டிருக்கு, கண்டஜாதி, அப்புறம் ஏகதாளம், இதனுடைய ரசங்கள் அற்புதம், சிருங்காரம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. நமக்கு பேரன்தான் சொல்லணும். இந்த டியூன் வந்து பாரதியாருடைய ஒரிஜினல் டியூன், வீட்டு டியூன் தான். நான் சொன்ன மாதிரி அதனுடைய அடிப்படை வந்து ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த கேதாரம்ங்கிறது ஒரு ஒரு ரொம்ப அழகான ரசமான ராகம். நமக்கு உடனே புரியுமா, பொன்மாலை பொழுது, அதான் அந்த அவங்களுக்கு புரிஞ்சா டக்குன்னு எல்லாருக்கும் புரியும். இது வந்து ராமணி தனக்கு இப்படி ஒரு பாட்டு. எம்டி ராமநாதன் ஒரு பெரிய மாமத, தியாகராஜ குரும் ஆஸ்ரயே, ரொம்ப பியூட்டிஃபுல் ராகம். தீராத விளையாட்டு பிள்ளை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை. தின்னப்பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், தின்னப்பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதிலே தட்டி பறிப்பான், என்னப்பன் என்னையன் என்றான், என்னப்பன் என்னையன் என்றான், அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான், என்னப்பன் என்னையன் என்றான், அதனை எச்சிற்படுத்தி கடித்து கொடுப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை. அம்மைக்கு நல்லவன் கண்டீர், மூளி அத்தைக்கும் நல்லவன் தந்தைக்கும் அஹ்தே, அம்மைக்கு நல்லவன் கண்டீர், மூளி அத்தைக்கும் நல்லவன் தந்தைக்கும் அஹ்தே, எம்மை துயர் செய்யும் பெரியோர், எம்மை துயர் செய்யும் பெரியோர், வீட்டில் யாவர்க்கும் நல்லவன் போலே நடப்பான், எம்மை துயர் செய்யும் பெரியோர், வீட்டில் யாவர்க்கும் நல்லவன் போலே நடப்பான், தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தெருவிலே பெண்களுக்கோயாத தொல்லை, தீராத விளையாட்டு பிள்ளை, கண்ணன் தீராத விளையாட்டு பிள்ளை. ஒரு டியூன் இருக்கு. அருமை அருமை. அதான் ஏன் பதிவுங்கிறது. தேனொத்த பண்டங்கள் கொண்டு என்ன செய்தாலும் எட்டாத உயரத்தில் வைப்பான், மானொத்த பெண்ணடி என்பான், சற்று மனமகிழும் நேரத்திலே கிள்ளி விடுவான், தீராத விளையாட்டு பிள்ளை. என்னவார், விளையாட வாவென்று அழைப்பான், வீட்டில் வேலை என சொன்னாலும் கேளாது இழுப்பான், இளையாரோடு ஆடி குதிப்பான், எம்மை இடையில் பிரிந்து போய் வீட்டிலே சொல்வான். என்னால் வரவே முடியாது, எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இழுப்பானா, இழுத்துட்டு அவள் தெருவுக்கு வந்தோன்னு வேற யாருக்கிட்டையோ விளையாடிட்டு இவ கோச்சிக்கிறதுக்கு முன்னால வீட்டில் போய் சொல்லி விட்டுருவான், கோல் மூட்டி விட்டு, கோளுக்கு மிகவும் சமர்த்தன். அதாவது இந்த பாட்டில் எவ்வளவு இந்த சிங்கார ரசங்கள்லாம் இருக்கோ அந்த அளவுக்கு ரொம்ப ஆழமான ஆன்மீக தத்துவம். சொல்லு. தீராத விளையாட்டு பிள்ளை என்றால் கண்ணனுடைய விளையாட்டு என்ன அப்படின்னா, நீங்கள் கம்பர் சொல்லுவார், அலைகளா விளையாட்டு உடையார், அதான் அவன் விளையாட்டு. இப்போ பாருங்க, முதல் சரணம், தின்னப்பழங்கொண்டு தருவான், பாதி தின்கின்ற போதனில் தட்டி பறிப்பான். நம்ம உலக வாழ்க்கையில் சில வெற்றிகள் வேண்டும்னு கடவுளை பிரார்த்தனை பண்ணி அது கிடைக்குது. அந்த வெற்றி வந்த பிறகு அது ஏதோ நாமே சுயமாக சம்பாதிச்சதுன்னு நினச்சி அதில் திளைத்து போய்விடுவோம். அப்போ கடவுள் கொடுத்ததுங்கிற பிரஜையை நமக்கு போயிடும். பாதி தின்கின்ற போதனில் தட்டி பறிப்பான், அந்த மாதிரி நேரத்தில் பிடிங்கிடுவான். பிறகு என்னப்பன் என்னை என்ன அப்படியே கொடுத்துட்டு போக வேண்டியது தானே. எச்சில் படுத்தி கடித்து கொடுப்பான். என்ன காரணம் என்றால் அது நாம் சம்பாதித்ததல்ல, நமக்கு கிடைத்த ஈஸ்வர பிரசாதம்ங்கிற பிரஜையோடு அதை கொடுக்கிறான், அதை இடையில கொடுக்குறான்.
இந்த பிரஜையை நம்ம கொடுக்குறோம், பிரஜையை கொடுக்குறான். அப்புறம் இப்போ நீங்கள் ஒரு இது ரொம்ப அழகாக சொன்னீங்க இல்லையா, அந்த பாட்டில் ஒரு உள்ள விளையாட வா என்று அழைப்பான். லௌகீக வாழ்க்கையில் கொண்டாந்து நம்மளை விட்டுட்டு இதுதான் அவன் வாழ்க்கைங்கிற மாதிரி சொல்லுவான். நான் வந்து தவம் பண்ணணும், நான் முக்தி அடையணும், வீட்டில் வேலை வீட்டில் வேலை என்றால் அதை கேளாது இருப்பான். சரி சரி சரி. இளையாரோடு ஆடி குதிப்பான். அப்போ கடவுளே இப்படி தானே இருக்கார், நம்மளும் ரிலாக்ஸ் பண்ணலாம் போல இருக்குன்னா வீடு பேற்றுக்கு தடையை உண்டாக்குவானா, இடையில் பிரிந்து போய் வீட்டிலே பலே பலே ரொம்ப நல்லா இருக்கு. இல்லை ஒவ்வொரு இடத்துலையுமே இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இப்படி ஒன்றா ஒரு வார்த்தையை சொல்கிறத விட சில இடங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். கோளுக்கு மிகவும் சமர்த்தன் எது? 9 கோள்கள். 9 கோள். அவன் அடியவர்களை கோள்கள் தொடுவதில்லை. கோளுக்கு மிகவும் சமர்த்தன். பொய்மை குத்திரம் பழி சொல்ல கூசா சடக்கன். அடுத்த வரி தான் அதை உச்சம். ஆளுக்கு இசைந்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும் ஆகாதடிப்பான். ஒருத்தருக்கு அத்வைதம், ஒருத்தருக்கு துவைதம், வசிஷ்டாத்வைதம், சைவ சித்தாந்தம் எல்லாம் வந்தான். ஆளுக்கு இசைந்தபடி பேசி தெருவில் அத்தனை பெண்களையும். அந்த தெருவில் இருக்கிற பெண்கள் யாரு? தோள் கண்டார் தோளே கண்டார், தொடுகடல் கமலம் வண்ண தாள் கண்டார் தாளே கண்டார், தடக்கை கண்டார் மகதே என்று தங்களுக்குள் வேதங்களை வளர்த்து கொண்டு பேசுகிறார்கள் அல்லவா. ஊழ்கொண்ட சமயத்தன்னான் உருவு கண்டாரே ஒத்தார். அந்த பெண்களை அவர்களுக்குள் ஆகாதடிச்சு அதையும் வேடிக்கை பார்ப்பான். தீராத விளையாட்டு பெண். பிரமாதம் பிரமாதம் பிரமாதம். ஆழ்வார்களுடைய பாசுரங்களில் தோய்ந்தவன் பாரதி. இந்த கண்ணன் பாட்டுக்கு ஒரு முகமன்னே இருக்கு. கோவளை கிருஷ்ணமாச்சாரியார் அவருடைய கட்டுரையிலேயே அதை எழுதுகிறார் நமக்கு. அவங்க இவர் தினம் வந்து கோவளை வந்திருக்கார் போல இருக்க. கோவளை பாரதியார் வீட்டுக்கு போய் 2 பேருமா சேர்ந்து நடந்து பாய்ச்சிக்கிட்டு ஒரு மடுவில் போய் குளிச்சுட்டு வருவாங்க. இவர் வரலன்னு ஒன்று ஒரு நாள் இவரே போயிடுறார் அவர் வீட்டுக்கு. அதிகாலை நேரத்தில் போட்டுக்கும்போது அவங்க அம்மா இருக்காங்க, நீ யாருன்னா அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றாரு. இவர்தான் பாரதியார், பாட்டெலாம் உனக்கு திருப்பள்ளி எழுச்சி தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னான்றார், அவருக்கு தெரியல. அப்போது எதிராக இவனுக்கு ஆழ்வார் பாட்டெல்லாம் தெரியாது அவனுக்கு என்ற மாதிரி அந்த அம்மா இதை கேட்குறாங்க. நடந்துட்டு இருக்கும்போது இவங்க அம்மா ஏதோ ஆழ்வார்கள் பாட்டுங்களே, என்னது இது அப்படின்னா, இல்லை 12 ஆழ்வார்கள் சேர்ந்து 4000 பாட்டு பாடியிருக்காங்க, 4000 திவ்ய பிரபந்தன்னு பேருன்னு. 12 பேர் சேர்ந்து 4000 பாடியிருக்காங்களா? நான் ஒருத்தனை 6000 பாடுவேனே நானா. கடைசியில் அது 66 நின்றுது. அது கிடைக்கல. அதுதான் அப்போ கிட்டத்தட்ட தீட்சை இருந்து விரதம் இருந்து எழுதப்பட்ட பாடல்கள் கண்ணன் பாடல்கள். குங்கும பொட்டுங்கிறது ஸ்ரீசூர்ணமாக மாறித்து. அப்போது இது வரைக்கும் நடுகற்பு அந்த படம் தான் நீங்கள் பாண்டிச்சேரி படத்தை பார்ப்பீங்க. செல்லம்மா பக்கத்தில் அப்படி பிரம்ம பிடிச்ச மாதிரி நின்றுப்பாங்க அந்த படம். பின்னால் விஜயராகவன், ராமு, முன்னால் தங்கம்மா எல்லாம் இருப்பாங்க. அந்த ஒரு அருமையான படம். அப்போ வரிசையாக எழுதப்பட்ட பாடல்கள் தான் கண்ணன் பாடல்கள். அதனால் ஆழ்வாரை அங்கங்கே நீங்கள் காணலாம். பாரதியான் சுராஜ் இருந்தார் இல்லைங்களா, அவர் சொல்லுவார், புல்லாங்குழல் புல்லு அப்படின்னு சொல்லுவார். புல்லாங்குழல் கொண்டு வருவான், அமுது பொங்கி ததும்புனர் கீதம் படிப்பான், கல்லால் மயங்குவது போலே நாங்கள் கண்மூடி வாய் திறந்தே கேட்டிருப்போம், அங்கு ஆந்திருக்கும் வாய்தனில் அப்படி ஆன பழந்திருக்கு, அங்காந்திருக்கும் வாய்தனிலே கண்ணன் 6-7 கட்டெரும்பை போட்டு விடுவான், எங்காகிலும் பார்த்ததுண்டோ கண்ணன் எங்களை செய்கின்ற வேடிக்கை ஒன்றோமா. அது சொல்லிட்டு இந்த கட்டெரும்பு ஆழ்வார்ட்டேருந்து எடுத்த கட்டெரும்புன்னு அதுக்கு ஒரு பாசுரத்தை சொல்லுவார். நிறைய பேரும் அந்த ஆராய்ச்சி பண்ணவங்க அதில் சில பேர் ரசமாக சொல்லுவாங்க. ஆழ்வாருடைய பாட்டையும் பாரதியாருடைய பாட்டையும் பொருத்தி சொல்கிறது ரொம்ப அழகாக. அருமையான அந்த பாட்டுக்கு அந்த மெட்டையும் கேட்டோம், இந்த அருமையான விளக்க உரையை கேட்டோம். இதுக்கு இந்த வேதாந்தமாக விரித்து பொருள் உரைக்க யாதானும் சற்றே இடம் இருந்தார் கூறுகிறோம் குயில் பாட்டில் சொல்லுவான். ஆனால் தீராத விளையாட்டு பிள்ளைக்கு இப்படி ஒரு அற்புதமான ஒரு விளக்கத்தை தந்தார் நம்முடைய முத்தையாவுக்கு நம்முடைய வாழ்த்து. அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கீங்களா? இந்த புத்தகத்தில் இருக்கா? எட்டயபுரமும் ஓஷோபுரம் புஸ்தகத்தில் இதை எழுதியிருக்கார் அவர். அடுத்து கண்ணன் என் தந்தை, அருமையான இது. முதல்ல பாட்டு கேட்டுருவோம், அப்புறம் விளக்கத்துக்கு போவோம். வாங்க. இதில் அவர் நொண்டி சிந்துன்னு போட்டு பிரதான ரசம் அற்புதம்னு போட்டிருக்காரு. நீர் என்ன சொல்ல போறீரோ? ஒரு சிந்து வயதை நானும் தேர்ந்தெடுத்திருக்கேன்.
சாமா ராகத்துல. ஓ, சாமான மானச வருவா மானச சஞ்சரரே வருவாரோ சுகம் வருவாரோ வரம் தருவாரோ என்ற மனது சஞ்சலிக்குதையே எப்போது வருவாரோ. அதான் சாமா. பூமிக்கெனை அனுப்பினான் அந்த புதமண்டலத்தில் என் தம்பிகள் உண்டு. பூமிக்கெனை அனுப்பினான் அந்த புதமண்டலத்தில் என் நேம்பிகள் உண்டு. நேமித்த நெறிப்படியே இந்த நெடுவெளி எங்கனும் நித்தம் ஊருண்டே. போமித்தரைகளில் எல்லாம் மனம் போல விருந்தாழ்பவர் எங்களினத்தார். சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தை அவன் சரிதைகள் சிறிதுரைப்பேன். சாமி இவற்றினுக்கெல்லாம் எங்கள் தந்தை அவன் சரிதைகள் சிறிதுரைப்பேன். செல்வத்திற்கோர் குறையில்லை எந்தை சேமித்து வைத்த பொன்னுக்கள ஒன்றில்லை. கல்வியில் மிகச் சிறந்தோம் அவன் கவிதையின் இனிமையோர் கணக்கில் இல்லை. பல்வகை மாண்பின் இடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு. பல்வகை மாண்பின் இடையே கொஞ்சம் பைத்தியம் அடிக்கடி தோன்றுவதுண்டு. நல்வழி செல்லுபவரை மனம் நெய்யும் வரை சோதனை செய் நடத்தையுண்டு. நல்வழி செல்லுபவரை மனம் நெய்யும் வரை சோதனை செய் நடத்தையுண்டு. இன்பத்தை இனிதெனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை. இன்பத்தை இனிதெனவும் துன்பம் இனிதில்லை என்றும் அவன் எண்ணுவதில்லை. அன்பு மிக உடையாம் தெளிந்தறிவினில் உயிர்குலம் ஏற்ற முறவே வன்புகள் பல புரிவான். ஒரு மந்திரியுண்டெந்தைக்கு விதி என்பவன் முன்பு விதித்ததனையே பின்பு முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான். முன்பு விதித்ததனையே பின்பு முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான். துன்பத்தில் நொந்து வருவோர் தன்னை தூவென்று இகழ்ந்து சொல்லி வன்பு கனிவான். அன்பினை கைக்கொள் என்பாம் துன்பம் அத்தனையும் அப்பொழுது தீர்ந்திடும் என்பான். அன்பினை கைக்கொள் என்பாம் துன்பம் அத்தனையும் அப்பொழுது தீர்ந்திடும் என்பான். என்புடைப்பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமுற பொறுப்பவர் தம்மை உகப்பான். இன்பத்தை எண்ணுபவர்கே என்றும் இன்பம் மிக தருவதில் இன்பமுடையான். இன்பத்தை எண்ணுபவர்கே என்றும் இன்பம் மிக தருவதில் இன்பமுடையான். முதன்முறையாக நான் கண்ணனின் தந்தை கவிதையை பாடலாக கேட்குறேன். அது முதல் முறையாக கேட்பதே ராஜ்குமார் பாரதி பாட கேட்பதுங்கிறது எவ்வளோ நமக்கு ஒரு சௌபாகியம், ஒரு பேர். யோசிச்சு பாருங்கள். அதுவும் முத்தியாவும் பக்கத்தில் இருக்காரு. எவ்வளோ இதெல்லாம் தான் பேருகள். வாழ்க்கையினுடைய பொன்னான பொழுதுகள்ங்கிறது இதுதான். என்பு உடைப்பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமுற பொறுப்பவர் தம்மை உகப்பான். நல்ல வழியில் போகிறவங்கள நெய்ய புடைப்பான்ற மாதிரியே இருக்குது. அது மாதிரி அவனு அவ்வளோ சோதனை பண்ணுவான். எங்கள் அப்பா கிட்ட ஒருத்தர் நொந்து போய் கேட்டார். அப்பாவே நொந்து போய் இருந்த நேரத்தில், நம்மம்மா நான்
தினம் விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிகிட்டே இருக்கேன், இந்த விஷ்ணுங்கிறவன் வரவே மாட்டேங்கிறானே. விஷ்ணு தானே, வேட்டியை கிழிச்சுக்கிட்டு வீதிக்கு வந்து நில்லு, அப்போ வருவான்னாரு. இது வர என்புடை பட்ட பொழுதும் நெஞ்சில் ஏக்கமுற பொறுப்பவர் தம்மை உகப்பான். இதுதான் ஞாபகம். உற்ற நோய் நோற்றன் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்கு உரு அப்படின்ற வள்ளுவர் வாக்கு தான் இங்கே எதிரொலிக்கிறது. ஆனால் முத்தையா வந்து கண்ணன் பாட்டை பற்றி வரேனே நான் பேசுகிறேனே அப்படின்னு சொல்லும் பொழுது என்னுடைய சாய்ஸே கண்ணன் என் தந்தை. அதற்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த கவிதையை அவர் சொல்கிற விதமே வந்து பாரதி இப்படித்தான் சொல்லியிருப்பானோன்னு தோணும். இப்போ பாடும்போது இப்படி தான் பாரதி பாடியிருப்பானோன்னு நமக்கு தோணுச்சு இல்லை? அது மாதிரி இப்போ கவிதையை முத்தையா சொல்லும்போது அது ஒரு சுகானுபவமாக இருக்கும். சொல்லுங்கண்ணா. அதில் தன்னுடைய தந்தையை வந்து அறிமுகப்படுத்துவார். அவரோட பயோடேட்டா சொல்லுவார். பிறந்தது மரக்குலத்தில், இது கவனிங்க, நல்ல கவனிங்க. பிறந்தது மரக்குலத்தில், அவன் பேதமர வளர்ந்தது இடைக்குலத்தில். சரியா? சிறந்தது பார்ப்பனர் உள்ளே, சில செட்டி மக்களோடு மிக பழக்கம் உண்டு. திரும்ப சொல்லுங்க. பிறந்தது மரக்குலத்தில், அவன் பேதமர வளர்ந்தது இடைக்குலத்தில், சிறந்தது பார்ப்பனர் உள்ளே, சில செட்டி மக்களோடு மிக பழக்கம் உண்டு. நிரந்தனில் கருமை கொண்டான், இது கவனி, அவன் நேயமுற கழிப்பது பொன்னிற பெண்கள். அப்பா பத்தி பையனோட இன்ட்ரோடக்ஷன். நிரந்தனில் கருமை கொண்டான், அவன் நேயமுற கழிப்பது பொன்னிற பெண்கள், துறந்த நடைகளுடையான், உங்கள் சூனிய போய் சாத்திரங்கள் கண்டு நகைப்பான். அவன் இயல்பு. அப்போ அவனுடைய பேர் என்னன்னு கேட்குற போது தான் அந்த மையத்துக்கு வர்றார். நாவு துணிகுவதில்லை அவன் நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கே, யாவரும் தெரிந்திடவே எங்கள் ஈசன் என்றும் கண்ணன் என்றும் சொல்லுவதுண்டு. அது அவன் பேர் இல்லை. ஏன்? மாணிக்கவாசர் சொல்கிறார் அல்லவா, ஒரு நாமம் ஓர் உருவம் இல்லானுக்கு திருநாமம் பல சொல்லி தெள்ளேனம் கொட்டோமோன். இதில் ஒரு அழகான விஷயம் என்னென்னா, ராமாவதாரத்தில் வசிட்டர் கையில் அந்த குழந்தைகள் 4 குழந்தைகளை ஏந்தி பேர் வைக்கிறார். எப்படி பேர் வைக்கணுங்கிறது வசிட்டர் கம்பர் சொல்லித்தர்றார். அரசியல்வாதிகிட்டலாம் போய் கேட்கக்கூடாது பையனுக்கு பேர் வைன்னு. அந்த குழந்தைய ஒரு ஞானி பார்த்து அதனுடைய ஆறா இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒளியை உணர்ந்து பேர் வைப்பாராம். இந்த 4 குழந்தைக்கு அப்படி தான் வைக்கிறார். சத்ருக்கணன் என்று சாற்றினன், பரதன் என்று பண்ணினன், இலக்குவன் என்று இசைத்தனன், ராமனுக்கு என்னன்னா ராமன் எனும் பேர் ஈந்தனன். ஈந்தார்னா யாருக்கு இல்லையோ அவனுக்கு தான் கொடுக்க முடியும். அவன் கடவுள், பேரே இல்லை, சரி போனா போது ராமான் ஒரு பேர் வச்சுக்கப்பா அப்படின்னு கொடுத்தாராம். ராமன் எனும் பேர் ஈந்தனன், நாவு துணிகுவதில்லை அவன் நாமத்தை வெளிப்பட உரைப்பதற்கு. அதை இது நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த மனம் நையும்படி செய்கிற பழக்கம் உண்டு. அது எதனால் என்றால் அந்த நடத்தை உண்டு அவனுக்கு. ஏன்? அது அவனுடைய இயல்பு. அது யாருடைய இயல்பு? கடவுளுடைய இயல்பு. அக்கா இருக்காங்க, நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், எதுக்கு? நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். திருநாவுக்கரசர் தேவாரம். எதற்காக அடியவர்களை நைய வைக்கிறார் என்றால் அவருடைய வினைகளை நீங்குவதற்காக செய்கிறாராம். அப்புறம் அவர் சொன்ன மாதிரி, இன்பத்தை எண்ணுபவர்க்கே இன்பம் மிக தருவதில் இன்பம் உடையான். நமக்கெல்லாம் எனக்கு பெரிய பிரச்சனை, கடவுள்கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணவே தெரியல. நல்ல விஷயங்களை கேட்கிற போது கொடுப்பான். எனக்கு வயிற்றுவலி தராதேன்னு சொன்னால் வயிற்றுவலி தந்துடுவான். என்னை ஆரோக்கியமாக வைன்னு கேட்கணும், ஆரோக்கியமாக வைப்பான். அப்போ இன்பத்தை இனிதெனவே எண்ணும் இயல்பு உடையார்க்கே இன்பம் கிடைக்கும். கேட்கிற விதத்தில் கேட்டால் கிடைப்பது கிடைக்கும். அந்த தத்துவம் அது ரொம்ப அழகான தத்துவம். ஏழைகளை தோழமை கொள்வான், செல்வம் ஏரியார் தம்மை கண்டு சீறி விழுவான். இது ஒரு நுட்பம். செல்வர்களை கண்டு சீறி விழுவான் இல்லை, செல்வம் ஏரியார். திடீர்னு ஒருத்தனுக்கு பெரிய பணம் வந்துச்சுன்னா அயோக்கியன்னு அர்த்தமா. ஏரியார் தம்மை கண்டு சீறி விழுவான், தாழ வரும் துன்பம் அதிலும் நெஞ்ச தளர்ச்சி கொள்ளாதவர்க்கு செல்வம் அளிப்பான். மனுஷனுக்கு எப்போ சோதனை வருதோ அப்போ தான் திடமனம் வேணும். அப்போ தன்னை தானே கைவிட்டு விடக்கூடாதான். அப்புறம் இதுதான் ரொம்ப டாப், நாழிகைக்கு ஒரு புத்தியுடையான். ஒரு நாள் இருந்தபடி மற்றொரு நாளினில் இல்லை, பாழ் இடத்தை நாடி இருப்பான், பல பாட்டிலும் கதையிலும் நேரம் அழிப்பான். அப்போ எல்லா கதைகளாலும் எல்லா பாடல்களாலும் பாடப்படுபவனாக அவன் இருக்கிறான். அவன் காலத்தை கடந்தவன் சொல்றதுக்கு நேரம் அழிப்பான்.
ஹில் வேஸ்ட் தி டைம் இல்லை, இஸ் பியாண்ட் டைம். இந்த நேரம் அழிப்பான்ங்கிற அந்த பிரயோகம் அவ்வளோ அழகான பிரயோகம். அருமை அருமை. எப்படி இருக்கு பாருங்களேன். அதாவது ஒரு பக்கம் ராஜ்குமார் பாடின பகுதி வேற, இவர் எடுத்து சொல்கிற பகுதி வேற, ரெண்டும் ஒரே பாட்டில் இருக்குங்கிறது ஆச்சரியம். இப்போ நமக்கு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கல, நானும் இவங்க ரெண்டு பேர்ட்டும் இதை பற்றி பேசலை. ஆனால் எப்படி அமையுது பாருங்க, அதுதான் தெய்வ நிச்சயம்ங்கிறது. இதில் சென்ட்ரல் மெசேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இன்பத்தில் எவனுடைய தலை கிறுகிறுப்பதில்லையோ அவனுடைய கால்கள் தான் துன்பத்தில் துவழ்வதும் இல்லை. அதுதான் கண்ணன் இங்கே நமக்கு சொல்லுகின்ற கருத்தாக எனக்கு தோணுது. இதை கவனிங்க. வயது முதிர்ந்து விடினும் எந்தை வாலிபக் கலை என்றும் மாறுவதில்லை என்றார். வயது உங்களுக்கு ஒன்றே படையப்பாடலாம் ஞாபகம் வரும், வரட்டும். வயது முதிர்ந்து விடினும் எந்தை வாலிபக் கலை என்றும் மாறுவதில்லை, துயர் இல்லை மூப்பும் இல்லை. துயர் இல்லாதவனுக்கு ஏது மூப்பு? ஏற்கனவே இன்பத்தை இன்பம் என்றும் கொள்ளான், துன்பத்தை துன்பம் என்றும் கொள்ளான், அவனுக்கு ஏது மூப்பு? அவனுக்கு ஏது வயது? துயர் இல்லை மூப்பும் இல்லை, என்றும் சோர்வில்லை, நோய் ஒன்று தொடுவதில்லை. ஒரு நோய் கூட வராது அவன் அண்டாது. பயம் இல்லை, பரிவொன்றில்லை, எவர் பக்கமும் நின்று எதிர்ப்பக்கம் வாட்டுவதில்லை. நெவர் டேக்ஸ் எனி சைட்ஸ் அப்படின்னு. இல்லைன்னா கீதையில் ஒரு வாசகம் வருது, சர்வாரம்ப பரித்தியாகி, ஒன் ஹூ டஸ் நாட் ப்ரொப்போஸ் எனிதிங், ஒன் ஹூ டஸ் நாட் ஹேவ் எனி அஜெண்டா, பர்சனல் அஜெண்டா. அதுதான் எந்த தொடக்கம் இருந்தாலும் அதை விட்டுறது. அவனா எதுவும் ஒரு திட்டம் அவனுக்குன்னு வச்சுக்கிறது இல்லை. எந்த பக்கமும் நின்று எதிர்பக்கம் வாட்டுவதில்லை. நயம் மிக தெரிந்தவன்கான், தனி நடு நின்று விதிச்செயல் கண்டு மகிழ்வான். என்ன ஒரு அருமையான தத்துவம் தெரியுமா? தனி நடு, நடுனா பத்தாதா, அதுவும் தனி நடு நின்று. அதாவது இஸ் நாட் அ மியூட் விட்னஸ், இஸ் அ ஆக்டிவ் விட்னஸ் தான் ஆக்சுவலாக, அலைவ் விட்னஸ். தனி நடு நின்று விதிச்செயல் கண்டு மகிழ்வான். இஸ் தி டிஸ்பென்சர் ஆஃப் டெஸ்டினி. கர்மவினை பயன் நம்ம வந்து சேரும் சொன்னார்ல முன்னாடி ஸ்டான்ஸாலே அது வருது. மந்திரி உண்டு விதி என்பவன். ஆமாம், எனக்கு ஒரு மந்திரி இருக்கான் விதி. இவனுக்கு எங்கள் அப்பனுக்கு ஒரு மந்திரி இருக்கான் விதின்னு. அவன் கரெக்டாக பார்த்து யார் யாருக்கு என்ன கொடுக்கணும் முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான். முறைப்படி அறிந்துண்ண மூட்டி விடுவான். முன்பு செய்தது நியமம். எனக்கு இந்த இது நாலடியார் பாட்டு மறந்து போச்சு. அதாவது இந்த பக்கம் பசுமாடல்லாம் இருக்கும், அந்த பக்கம்லாம் கன்றெல்லாம் இருக்கும். அவுத்து விட்டா அந்த கன்று கரெக்டாக அந்த தன்னுடைய தாய் பசுட்டு தான் போய் சேரும். அது மாதிரி நீ எங்கே இருந்தாலும் அட்ரஸ் தேடி வந்து உன்னுடைய கர்ம வினை பலன் வந்து சேருவாங்க. அவன் நாலடியார் பாட்டு இருக்குது, அதை மூட்டி விடுவான் போது அப்படி தோணும். நடு நின்று விதிச்செயல் கண்டு மகிழ்வான்ட்டு அருமையான இந்த பாட்டு. இதை முதல் முறையாக இப்படி ஒரு அற்புதமான ஆழமான விளக்கமும் அப்படியே சிலிர்க்க வைக்கும்படியான ஒரு மெட்டில் ராஜ்குமார் பாரதி பாடியதும், திரும்பவும் வந்து ராமசாமி ஐயாவுக்கும் முரளிக்கும் உங்களுக்கும் ஒரு நன்றியைத்தான் நான் சொல்ல முடியும், வேறு என்ன செய்யும். அடுத்து கண்ணன் என் ஆண்டான். ஆண்டான்னா எஜமானம். அதை வந்து புன்னகவராளியில் திஸ்ர ஏகதாளம்னு போட்டு ரசங்கள் அற்புதம் கருணைன்னு போட்டிருக்காரு. ஆனால் அதை பாருங்கள், அதாவது பாரதி வந்து சின்னஞ்சிறு கிளியை பாடும்போது அங்கே தாயையே பார்க்கலாம். ஆசிரியர் சொல்லுவார், ஒரு கவிஞன் தன்னை எதுவாக வேண்டுமானாலும் பாவித்து கொள்ளக்கூடியவன். இந்த பாவ நிலை, பாவ சமாதி அவனுக்கு இயல்பு. ஆனால் ஒரு தாயாக தன்னை பாவித்து கொள்வது என்பது கவிஞனால் கூட முடியாது. அதிலே வென்றவர்கள் ஒன்று பெரியாழ்வார், இன்னொன்று பாரதியார் என்று சொல்லுவார். அப்புறம் ஒரு சிறப்பு அதுலேயே நம்ம பார்க்குறோம், என்னை கலி தீர்த்தேங்கிற அந்த தாட்டு ஒரு ஆம்பளை எழுதி வராது. எப்படி வந்து கண்ணதாசன் ஒரு பெண் பாடும்போது எழுதுகின்ற பாட்டு பெண்ணுக்கு மட்டுமே தோன்றி இருக்கின்ற உணர்வுகள் சிந்தனைகளை கொண்டிருக்குமோ, அது மாதிரி பாரதியார் தன்னை யார் என்று நினைத்து கொண்டு பாடுகிறாரோ அந்த பாஷை மட்டுமில்லை, அந்த சிந்தனை, அந்த சென்டிமெண்ட், அந்த ஈத்தோஸ் எல்லாம் சேர்ந்து வரும். இப்போவும் வந்து ஒரு அடிமையாக சேவகன் வந்து ஒரு எஜமானன்கிட்ட பாடுற மாதிரி இந்த பாட்டு அவர் அமைச்சிருக்கார். இதை நல்லாயிருக்கும். தஞ்சமுலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி பஞ்சை பறையன் அடிமை புகுந்தேன் பாரமுனக்காண்டே ஆண்டே பாரமுனக்காண்டி. இதை நடிகர் திலகத்திட்ட இதை கொடுக்காத போயிட்டாங்க, பின்னிட்டு இருப்பார், பின்னி அதை கொடுத்துருந்தா பாரமுனக்காண்டே அப்படி இருக்கணும். அது அந்த மாதிரி ஒரு வார்த்தையும் அப்படி துன்பமும் நோயும் மிடிமையும் தீர்த்து சுகம் அருளல் வேண்டும்,
அன்புடன் நின் புகழ் பாடி குதித்து நீ ஆணை வழி நடப்பேன் ஆண்டே, நீ ஆணை வழி நடப்பேன். ஒரு ஸ்டான்ஸாவும் அப்படி சேரி முழுதும் பறையடித்தே அருட்சீர்த்திகள் பாடி, சீர்த்தினா சிறப்பு, அருட்சீர்த்திகள் பாடிடுவேன். பேரிகை கொட்டி திசைகளதிர நின் பெயர் முழக்கிடு. எனக்கு என்ன இருக்கும் பெருசாக பேரிகை கொட்டுற அளவுக்கு, ஆனால் அப்படிதான் போட்டோம், நின் பெயர் முழக்கிடுவேன். ஏன்னா இதில் என்னென்னா அந்த அடிமை தான் வந்து பாருங்க, காடு கழனிகள் காத்திடுவேன், நின்றன் காலிகள் மேய்த்திடுவேன். இது எங்கே போகிறது? கண்ணனன் சேவகன் ஞாபகம் வருதா? மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். அந்த மாதிரி காடு கழனிகள் காத்திடுவேன், நின்றன் காலிகள் மேய்த்திடுவேன், பாடுபடச் சொல்லி பார்த்து அதன் பின்னர் என் பக்குவம் சொல்லாண்டு. கொடு, வேலையை கொடு, நான் எப்படி வேலை செய்கிறேன்னு பாரு, அப்புறம் நீ சொல்லு, நீயே சொல்லு, பக்குவம் சொல்லு, நல்லா இருக்கான்னு சொல்லு. இந்த மாதிரி தோட்டம், இதுதான் பிரமாதம். எங்கள் ஆசிரியர் வந்து நாகநந்தி நெஞ்சு நிமித்தி இப்படி எப்படி சொல்வார் பாரு, தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடு, தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே, அந்த காட்டு மழைக்கொறி தப்பி சொன்னால் என்னை கட்டி அடி ஆண்டே. நான் வந்து மழை வருமா வராதான்னு உனக்கு சொல்கிறேன், நான் சரியாக சொல்லுவேன். வரலன்னு நான் சொல்லி வரலன்னு வேணும், கட்டி அடி நீ. இந்த பாஷை அவனுக்கு உண்டான பாஷை, அந்த சேவகனுக்கு உண்டான. அந்த காட்டு மழைக்கொறி தப்பி அதை நம்ம இப்படி சொன்னால் நல்லா இருக்காது. அந்த காட்டு மழைக்கொறி தப்பி சொன்னால் என்னை கட்டி அடியாண்ட, அது 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 வராது. அந்த காட்டு மழைக்கொறி தப்பி சொன்னால் என்னை கட்டி அடியாண்டு, தண்ணி வரணும். அது அப்படி இருக்கு இந்த பாட்டு. பெண்டு குழந்தைகள் கஞ்சி குடித்து பிழைத்திட வேண்டும் ஐயே, அண்டை அயலுக்கு என்னால் உபகாரங்கள் ஆகிட வேண்டும் ஐயே, என்னால் பல பேருக்கு உபகாரம் ஆகணும். இப்படி போகுது. என்ன வேணுமா அவருக்கு? இதான் சூப்பர். எப்படி மானத்தை காக்க ஒரு 4 முழத்துணி வாங்கித்தர வேணும். எவ்வளவு சிம்பிளாக இருக்குன்னு நினைக்கிறீங்களே? இருங்க, அடுத்த வரி கவனிங்க. மானத்தை காக்க ஒரு 4 முழத்துணி வாங்கித்தர வேணும், தானத்துக்கு சில வேட்டிகள் வாங்கி தரவும் கடனாண்டே. நான் தானம் கொடுக்கணும்ல, நான் எங்கே போவேன் தானம் கொடுக்கறதுக்கு? அதுக்குண்டான வேஷ்டி எனக்கு நீ 4 முழ துணி கொடுத்தா போதும், நான் தானம் கொடுக்கறதுக்கு நீ வேஷ்டி தரணும். அது என்ன சொல்கிறான்? தரவும் கடனாண்டேங்கிறான். அது உன்னுடைய கடமை, நீ கடன் பட்டிருக்கங்கிறான். இப்படியே இருக்கிறது. ஒரு மேலே தூக்கிடுவான், அவரே தூக்க. 9 வாயில் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்தே துன்பப்படுத்துது, மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே, பகையாவும் தொலைத்திட வேண்டும் ஐயே அப்படின்னு போகுது. ஆனால் பாடுங்கண்ணா, இந்த பாட்டு எங்கள் அம்மா பாடும்போது அப்படி இருக்கும். தஞ்சம் உலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி, தஞ்சம் உலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி, பஞ்சை பறையல் அடிமை புகுந்தேன் பாரமுனக்காண்டே, ஆண்டே பாரமுனக்காண்டே. தஞ்சம் உலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி, பஞ்சை பறையன் அடிமை புகுந்தேன் பாரமுனக்காண்டே, ஆண்டே பாரமுனக்காண்டே. துன்பம் நோயும் மிடிமையும் தீர்த்து சுகமருளல் வேண்டும், அன்புடன் நின் புகழ் பாடி குதித்து நின் ஆணை வழி நடப்பேன், ஆண்டே ஆணை வழி நடப்பேன். பண்ணை பறையர்த்தம் கூட்டத்திலே இவன் பாக்கியம் ஓங்கிவிட்டான், பண்ணை பறையர்த்தம் கூட்டத்திலே இவன் பாக்கியம் ஓங்கிவிட்டான். கண்ணன் அடிமை இவனும் கீர்த்தியில் காதலுற்றிங்கு வந்தேன், ஆண்டே காதலுற்றிங்கு வந்தேன். கண்ணன் அடிமை இவனும் கீர்த்தியில் காதலுற்றிங்கு வந்தேன், ஆண்டே காதலுற்றிங்கு வந்தேன். தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே, தோட்டங்கள் கொத்தி செடி வளர்க்க சொல்லி சோதனை போடாண்டே.
காட்டு மழை கூறி தப்பிச் சொன்னால் என்னை கட்டியடியாண்டே ஆண்டே கட்டியடியாண்டே. காட்டு மழை கூறி தப்பிச் சொன்னால் என்னை கட்டியடியாண்டே ஆண்டே கட்டியடியாண்டே. 9 வாயில் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்தே. 9 வாயில் குடிலினை சுற்றி ஒரு சில பேய்கள் வந்தே. துன்பப்படுத்துது மந்திரம் செய்து தொலைத்திட வேண்டும் ஐயே, பகையாவும் தொலைத்திட வேண்டும் ஐயே. துன்பப்படுத்துது மந்திரம் சொல்லி தொலைத்திட வேண்டும் ஐயே, பகையாவும் தொலைத்திட வேண்டும் ஐயே. தஞ்சம் உலகினில் எங்கனுமின்றி தவித்து தடுமாறி பஞ்சை பறையன் அடிமை புகுந்தேன் பாரமுனக்காண்டே ஆண்டே பாரமுனக்காண்டே ஆண்டே பாரமுனக்காண்டே ஆண்டே பாரமுனக்காண்டே. எனக்கு என்னமோ நந்தனார் திரைப்படத்தில் தண்டமாணி தேசிகர் பாடுற மாதிரி இருக்கு இந்த பாவம். அவ்வளோ அற்புதமாக இருக்கு. பேயும் பிசாசும் திருடரும் என்றன் பெயரினை கேட்டளவில் வாயும் கையும் கட்டி அஞ்சி நடக்க வழி செய்ய வேண்டுமையே, தொல்லை தீரும் வழி செய்ய வேண்டுமையே அப்படிங்கிறார். இன்னொரு இடத்துல சொல்லுவார்ல, காட்டு வழி தனிலே அண்ணே கள்வர் பயம் இருந்தால் எங்கள் வீட்டுக்குல தெய்வம் தம்பி வீரம்மை காக்குமாடா. நிறுத்து வண்டி என்றே கள்ளர் நெருக்கி கேட்கையிலே எங்கள் கருத்த மாரியின் பேர் சொன்னால் காலனும் மஞ்சுமாடாங்கிற. அதுதான் அழகு. இதை சொல்லும்போது முத்தையா விதந்து சொல்லக்கூடிய கண்ணதாசனுடைய வரிகள் ஞாபகம். அடையாத கதவிருக்கும் சன்னிதானம், அஞ்சாத சொல்லிருக்கும் சன்னிதானம் அப்படிம்பார். அந்த வார்த்தை எங்க இருக்கு? நீங்க தான் சொல்ல விரும்புறீங்க? நீங்க விரும்புனா சொல்றேன். விரும்புகிறேன். சொல்ல விரும்புகிறீங்களான்னு கேட்கும். இல்லை, இந்த பாட்டு ஏறக்குறைய இதை 2 பேருமே அழகாக எக்ஸாஸ்டாக சொல்லியிருக்காங்க. இந்த பாட்டில் அவன் எதை கிளைம் பண்ண விரும்புகிறான் அப்படின்னா, பண்ணை பறையர் கூட்டத்திலே இவன் பாக்கியம் ஓங்கி விட்டான். என்னவா, அவன் ரோட்டில் நடந்து போனால் 4 பேர் சொல்லுவான் தெரியுமா, கண்ணனோட ஆள், கண்ணனோட ஆள், கண்ணன் அடிமை இவன் என்னும் கீர்த்தியில் காதல் உற்று இங்கு வந்தேன், இன்னாருடைய அடிமை அப்படின்னு ஊர் முழுக்க என்னை வந்து சொல்லணும். அதில் காடு கழனிகள் மேய்த்திடுவேன், நின்றன் காளிகள் மேய்த்திடுவேன்ங்கிறான் இல்லையா. அதை ரமணன் சார் வந்து இதோட ஒப்பிட்டு சொன்னார். கண்ணன் என் சேவகனில் அந்த காளிகளுக்கும் இந்த காலம் வித்தியாசம் இருக்குது. அது கண்ணன் மேய்த்தவை, நீ எதுக்குப்பா மேய்க்க போகிற, நான் அதை மேய்க்கிறேங்கிறான். அப்போ அதில் வந்து மாடு கன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன். வேலைக்காரன் செய்கிற வேலை இல்லை, கடவுள் செய்கிற வேலை. மாடு கன்றுகளை கண்ணன் மேய்த்தான். கல்மழை பெய்த போது கோவர்த்தனகிரியை சுமந்து குடையாக்குனான், மக்களை நான் காத்திடுவேன். வீடு பெருக்கி விளக்கேற்றி வைத்திடுவேன்னா வீடு பேர் அடைவதற்கான பகவத்கீதை என்னும் ஞான விளக்கை ஏற்றி வைப்பேன். சொன்னபடி கேட்பேன். தூது போனான், துணிமணிகள் காத்திடுவேன். திரௌபதிக்கு சேலை கொடுத்தான். அதான் மானங்காக்க 4 முழ துணி. இதுக்கு அதுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவன் சேவகனாக வருகிற போது செய்வதற்கும், அதாவது அந்த பாட்டு என்ன இதை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, அதில் வந்து ஒரு வேலைக்கு ஒரு ஆளை எப்படி தேர்ந்தெடுப்பதுங்கிறதுக்கு 3 இலக்கணம் பாரதி சொல்லுவான். கட்டுறுதி உள்ள உடல், கண்களிலே நல்ல குணம், ஒட்டுறவே நன்றாய் உரைத்திடும் சொல், இங்கு இவற்றால் தக்கவன் என்று சார்ந்து உள்ளத்தை சார்ந்துட்டாரான். அப்போ இவன் சொல்லக்கூடிய இந்த இலக்கணங்கள் தன்னிடம் பொருந்தி இருப்பதை இந்த பாட்டில் பாரதி நிரூபிக்கிறான். அப்படியே அந்த கான்ட்ராஸ்டையும் சேர்த்து இது கட்டுறுதி உள்ள உடல் தக்கவன் சொல்லிட்டு பண்டை காலத்து பைத்தியம். அது இதுல பண்டை காலத்து பைத்தியத்தில் என்ன கேட்பான், அது கூலி எனக்கு நீ வந்து பெரியவனை பெருமையெல்லாம் சொல்ற, விருது போல சாற்றுகிறாய், கூலி என்ன கேட்கின்றாய் கூறுகின்றேன். ஐயனே, நான் ஒரு தனியாள், கடவுள் தனியாள் தானே, அவனுக்கு என்ன ஏது, நான் ஒரு தனியாள், நரைதிரை இல்லாவிடிலும் ஆன வயதுக்கு அளவில்லை,
தேவரீர் ஆதரித்தால் போதும் அடியேனை, நெஞ்சில் உள்ள காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை என்றான். இப்போ இவன் நினச்சிக்கான் பண்டை காலத்து பைத்தியத்தில் ஒன்று அப்படின்னு நினச்சி வேலைக்கு எடுத்துக்கிறான். ஆனால் கடவுள் அவனுக்கு என்ன கேட்குறான், பக்தர்களுடைய அன்பு இருந்தால் போகிறோம். காதல் பெரிதெனக்கு காசு பெரிதில்லை, கடவுள் மனிதனை பார்த்து சொல்லுகிற வாசகமாக இந்த பாரதி பாடியது. அருமை. எப்படி இருக்கு பாருங்க, விருந்து தான் நமக்கு. கண்ணன் என் அரசன், இது வந்து 2வது பதிப்பா கண்ணன் பாட்டு தொகுப்பு 1919 வெளியாகுது. பாரதி சொல்லி பரளிசு நெல்லையப்பர் வெளியிடுறாரு. அப்போ சேர்க்கப்பட்ட பாட்டு கண்ணன் என் அரசன்கிற பாட்டு. முதல்ல பாட்டு கேட்போம். நீங்க போட்டதா? ஆமா. பேராண்டி மெட்டு பாட்டனோட பாட்டு. இது ஹம்சநாதம்னு ஒரு ராகத்தில். நாங்கள் ராகத்தை கண்டோம், ரகசியத்தை கண்டோம். ஏன் சொன்னா கேட்டுக்கோ. ஏதோ ஒரு பாட்டு கூட இருக்கேப்பா ஹம்சநாதத்தில். என்னடா பாட்டு? உங்களுக்கு யாரும் தெரிஞ்சுக்கணுமே. பண்டூரி சரி, அது இந்த அது தெரியாத அந்த இளையராஜா பாட்டு, சினிமா பாட்டில் டக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக கேட்டேன். பண்டூரி இஸ் எ வெரி ஃபேமஸ் காம்போஸ். பத்தியா சொர்க்கமே. ஓகே, ஒரு குட்டி ஒன்று சொல்லுதாங்க. ஆமாம். கண்ணன் என் அரசன். அது கண்ணன் பாட்டு இன்னியோட முடியாது. திரும்ப சென்னைக்கு முத்தையா வரும்பொழுது அந்த அப்போ அரங்கமும் காலியா இருக்கும்போது உண்டு. எல்லாம் அரங்கம் நிறைந்திருக்கும் போது, சரி, அரங்கம் காலி அரங்கு கிடைக்கும் பொழுது. பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடா. பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடா. நகை புரிந்து பொறுத்து பொறுத்தையோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். பகைமை முற்றி முதிர்ந்திடு மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடான். நகை புரிந்து பொறுத்து பொறுத்தையோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். படைகள் சேர்த்தல் பரிசனம் சேர்த்திடல் பணமுண்டாக்கல் எதுவும் புரிந்திடான். இடையன் வீரம் இல்லாதவன் அஞ்சினோன் என்றவர் சொல்லும் ஏச்சிற்கு நாணிலாம். காலினை கையினால் பற்றி கொண்டு நாம் கதியமக்கொன்று காட்டுவை என்றிட்டார். நாளில் ஒன்று பலித்திடும் காண் என்பான் நாம சொல்லின் பொருளெங்குணர்வதே. தந்திரங்கள் பயிலவும் செய்குவான் சௌரியங்கள் பழகவும் செய்குவான். மந்திர திறனும் பல காட்டுவான் வலிமையின்றி சிறுமையில் வாழ்வான். காலம் வந்து கை கூடும போதிலோர் கணத்திலே புதிதாக விளங்குவான். காலம் வந்து கை கூடும போதிலோர் கணத்திலே புதிதாக விளங்குவான். ஆலகால விடத்தினை போலவே அகிலம் முற்றும் அசிந்திட சேருவான்.
கண்ணன் எங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டெந்த காலமும் போற்றுவேன். கண்ணன் எங்கள் அரசன் புகழினை கவிதை கொண்டெந்த காலமும் போற்றுவேன். திண்ணை வாயில் பெருக்க வந்தேன் என்னை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான். நித்த சோற்றினு கேவல் செய்ய வந்தேன் நிகரிலா பெருஞ்செல்வம் உதவினான். நித்த சோற்றினு கேவல் செய்ய வந்தேன் நிகரிலா பெருஞ்செல்வம் உதவினான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிட செய்திட்டான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிட செய்திட்டான். வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிட செய்திட்டான். அருமை. முதல் முறையாக கண்ணனின் அரசன் வந்து ஒரு மெட்டில் நம்ம கேட்குறோம். இதுதான் இப்படி தான் இருக்கணும் அந்த மெட்டு. அதாவது கண்ணனின் அரசனும் சரி கண்ணனின் சர்க்குருவும் சரி ஒரு சின்ன ஒற்றுமை பார்க்கணும். இவனா அரசனாக இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் இருப்பான், கண்ணன் இருப்பான். இதுவா குருவா, இப்படியா குருவா இருக்க முடியும்ன்ற மாதிரி இருக்கும். ஏன்னா இவன் ஏற்கனவே துறந்த நடைகளுடையானாச்சே, இதுலேயும் சிக்க மாட்டான்றதுனால அப்படி இருக்கும். பார்த்து இதில் ஒரு வழி பாருங்க. பொறுத்து பார்க்குறோம். ஆனால் இவன் வந்து இப்போ பகையெல்லாம் மூழுது, போர் வரணும், இவன் எதுவுமே செய்ய மாட்டேன், மீதியெல்லாம் விட்டுரும், இது மட்டும் எடுத்துப்போம். கண்ணன் வென்று பகைமை அழிந்து நாம் கண்ணில் காண்பது அரிதென தோன்றுமே. அந்த அரிதுங்கிற வார்த்தை நிறைய இருக்கு. அரிதுனா டியர், அரிதுனா காஸ்ட்லி, அரிதுனா ரேர், அரிதுனா இம்பாசிபிள். இந்த இடத்துல இம்பாசிபிள்னு வச்சுக்கலாம். இவனை போய் நம்புகிறோம் பார்த்தியா, இவன் ஒன்றுமே பண்ண மாட்டான், அதோட வேஸ்ட் அப்படிங்கிறோம்ல, அந்த மாதிரி ஒரு இது வச்சு. படைகள் சேர்த்தல் பரிசனம் சேர்த்திடல் பணம் உண்டாக்கல் எதுவும் புரிஞ்சிடா, ஒன்றும் செய்ய மாட்டான். இடையன் வீரமில்லாதவன் அஞ்சினோன் என்று அவர் சொல்லும் ஏச்சிற்கு நானிலான். கண்ணன் வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. அவர் துவாரகைக்கு போனதே டு எஸ்கேப் வார்ன்ற மாதிரி தான் இருக்குது, அப்படி தான் இருக்குது. பட் அதுதான் அவனுடைய ஸ்ட்ராட்டஜி, அது மாதிரி. ஆனால் இதில் 2 விஷயம் மட்டும் நான் சொல்லி முத்தையாட்ட கொடுத்துட்றேன். அருமையான அவர் சொல்லுவார். திடீர்னு மாறிடும். மாறுறது எப்படி மாறுமா? சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம். இக்கணத்திலே இடைக்கணம் ஒன்றுண்டோ, இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன்கான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தர்மம் பாரில் தழைத்தல் மறுகணம். இக்கணத்திலே இடைக்கணம் ஒன்றுண்டோ, இல்லையா? இது என்ன கேட்டால் என் குருநாதர் எனக்கு சொன்னார். அவர்கிட்ட சொல்லும்போது சொன்னார், தல்ப ஞாபகம். அதாவது மகாயோகி, அதாவது கிருஷ்ணனை வந்து நீங்கள் யோகீஸ்வரேஸ்வரேஸ்வரன் சொன்னால் கூட அது ரொம்ப கம்மின்னு வரும். அதனால தான் நாமம் ஒன்றில்லான்றார். அவனை இன்டிஸ்கிரைபபிள், யூ கேனாட் கிளாசிஃபை ஹிம். அவங்களுக்கு எப்படி இருக்குமா, அந்த மாதிரி ஒருத்தன் மனித வடிவில் இருக்கும்தான். அவனுடைய சங்கல்பத்துக்கும் கிரியாக்கும் இடையே இருக்காது, இடைவெளியே இருக்காது. இஸ் வில் இஸ் ஆக்ஷன், அவ்வளோதான். நான் ஒன்று நினைத்து அப்புறம் திட்டமிட்டு அதை செயல்படுத்தி நடைமுறைப்படுத்துவது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படின்னா அது அவ்வளோதான், நடந்துடும். சங்கல்பமும் கிரியாவும் ஒன்று. இக்கணத்திலே இடைக்கணம் ஒன்றுண்டோ, அதுதான் இதுக்கு பொருள். ஆனால் எனக்கு இதில் ரொம்ப நெகிழ்ச்சியானது என்னென்னா, செல்லம்மா பாரதி தன்னுடைய இறுதி காலத்தில், ஏன் இறுதி நாட்களில், இன்னும் சொல்லப்போனால் இறுதி 2 நாட்களில் திரும்ப திரும்ப பாடிக்கிட்டு இருந்த வரிகள், திண்ணை வாயில் பெருக்க வந்தேன், என்னை தேசம் போற்ற தன் மந்திரி ஆக்கினான், நித்தச்சொற்றினு கேவல் செய்ய வந்தேன், நிகரிலா பெரும் செல்வம் உதவினான், வித்தை நன்கு கல்லாதவன் என்னுள்ளே வேத நுட்பம் விளங்கிட செய்திட்டான்னு செல்லமா பாடிக்கிட்டே இருந்தாங்க. பாட்டாக பாடிட்டு இருந்தாங்களாம்.
இதை வந்து தங்கம்மா பாரதியும் பதிவு பண்ணியிருக்காங்க, சகுந்தலா பாரதியும் பதிவு பண்ணியிருக்காங்க. எங்கள் அம்மா, இது யாருடைய பாட்டு எனக்கு தெரியல, திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான், நம்மாழ்வார் பாட்டு. திரும்ப திரும்ப திருமால் வந்து நெஞ்சு நிறைய புகுந்தான், திரும்ப திரும்ப அந்த வரியை சொல்லிகிட்டே இருப்பான்ட்டு எங்கள் அண்ணா கூட ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். அம்மா பாடி காட்டுவோம் அந்த பாட்டை. அந்த இதில் இந்த பாட்டினுடைய அடிப்படை, நான் இந்த எட்டயபுரம் ஓஷோபுரம் புத்தகத்தில் இந்த பாட்டை பற்றி விரிவாக எழுதியிருக்கேன். அதாவது ஜூடோ கலையில் வந்து ஒரு தாத்பரியம் உண்டு. எவன் முதலாவதாக தாக்குகிறானோ அவன்தான் முதலில் தோற்கிறான். இதுதான் கண்ணனோட ஸ்ட்ராட்டஜி. பகைமை முற்றி முதிர்ந்திடும் மட்டிலும் பார்த்திருப்பதல்லால் ஒன்றும் செய்திடான். அவன் எதிர உள்ளவன் அப்படி முண்டா தட்டிட்டு வருவானா, நகை புரிந்து பொறுத்து பொறுத்து ஐயோ நாட்கள் மாதங்கள் ஆண்டுகள் போக்குவான். இல் வெயிட் ஃபார் டேஸ் டுகெதர், மந்த்ஸ் ஃபார் டுகெதர், இயர்ஸ் ஃபார் டுகெதர். அவ்வளவு நேரம் காத்துக்கிட்டே இருப்பானா. பூதத்தை ஏவரான் மாமன், கொல்ல பூதம் அனுப்பிடும் மாமனே கோல் உயர்த்து உலகு ஆண்டு கழித்திட இவன் என்ன பண்ணுவானா, முல்லை மென்னகை மாதர்க்கும் பாட்டுக்கும் மோகமுற்று பொழுதுகள் போக்குவான். வான நீர்க்கு வருந்தும் பயிரென மாந்தர் மற்ற இவன் போர்க்கு தவிக்க தானம் கீர்த்தனை தாளங்கள் கூத்துகள் தனிமை வேகுடல் என்றிவை போக்குவான். இப்படியே இருக்கான்னா அவன் இப்படியே இருக்க போகிறதில்ல. அங்கே தான் பாரதி சொல்லுகிறான், காலம் கனிந்துகை கூடும போதில் ஒரு கணத்திலே புதிதாக விளங்குவான். அவர் சொன்ன வரி அந்த மைக்ரோ செகண்ட் சொல்கிறார். சக்கரத்தை எடுப்பது ஒரு கணம், தருமம் பாரில் தழைத்தல் மறுகணம். அது எப்படி சாத்தியம்? இக்கணத்திற்குள்ள ஒரு இடைக்கணத்தை அவன் உருவாக்கி கொள்ளுகிறான். இடைக்கணம் கிடையாது, ஒரு கணத்திற்கும் மறுகணத்துக்கும் இடைக்கணம் கிடையாது. இக்கணத்தில் இடைக்கணம் ஒன்று உண்டோ நம்ம கேள்வி இருக்கு. அவன் உண்டாக்கி அதில் இதனுள்ளே பகை மாய்த்திட வல்லன். இதனுள்ளே தான் பதில் இருக்குது, இதனுள்ளே தான் அந்த பதில், இதற்குள்ளே அவன் அதை செய்தான் அப்படின்னு. அப்போ அந்த ஜூடோனுடைய தத்துவத்தின்படி இரண்டாவதாக தாக்குபவனே வெற்றி பெறுகிறான்னு முதல்ல வந்தவனை முழுக்க ஆட விட்டு, நீ எவ்வளவு முடியுமோ ஆடுறான் ஆட விட்டு, பகைவன் ஓய்கிற நேரத்தில் ஒரு தட்டு தட்டான் விழுந்துடுறான். இதுதான் இந்த கண்ணன். அவன் எப்படின்னா வேரடி மண்ணும் இல்லாமலே வெந்து போக பகைமை புசுக்குவான். அதுக்கப்புறம் முளைவிட கூட முடியாது, வேறு வார்த்தை சுட்டு விடுவான். அப்படி ஒரு அடி அடிப்பான். இன்னொன்று எனக்கு இப்போ ரொம்ப பொருத்தமாக இருந்தது, திண்ணை வாயில் பெருக்கவும் வந்தேன் என்னை தேசம் போற்ற தன் மந்திரியாக. பல பேர் அப்படி தான் இப்போ மந்திரியாக இருக்காங்க. அதனால் அது கண்ணன் கருணையின்பால் செய்தது சரி. அந்த வகையில் அவர் தீர்க்கதரிசி தான். அருமை அருமை. அடுத்து கண்ணம்மா என் காதலி. ரொம்ப நிறைய அடியார்கள் வந்து தன்னை நாயகியாக இறைவனை நாயகனாக பாடியது உண்டு அதிகமாக. இது கொஞ்சம் ரேர் தான், அதுவும் பிற்பாடு வந்த கவிஞர்களில் அதிகம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அதில் இறைவனை காதலியாக நினச்சி பாடுறதுங்க அவனுக்கு முடியுமே, அவனுக்கு தான் சரஸ்வதி காதல் லக்ஷ்மி காதல்லாம் பாடுவானே அது மாதிரி. இது கையெழுத்து பிரதியாக கிடச்சிது இந்த கவிதை. சீனி விஸ்வநாதன் ஐயா பதிவு பண்ணுறார். 1915 பாரதியாருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு நியூ இந்தியா அதில் வந்திருக்கு. இன் ஈச் அதர்ஸ் ஆர்ம்ஸ்னு அவன் தலைப்பு கொடுத்து போட்டிருக்கான். அதனுடைய மேற்கோளையும் உங்களுக்கு சொன்னேன். இந்த கவிதைக்கு பாரதி கண்ணனின் காதலின்னு போட்டுட்டு, கண்ணம்மா என் காதலின்னு போட்டுட்டு யோகம்னு போட்டிருக்கான். ஒன்றில் ஒன்று இன் ஈச் அதர்ஸ் ஆர்ம்ஸ் தானே, ஒன்றில் ஒன்று இணைதல் தானே, யுஜ்னா டு ஜாயின். இந்த இணைதல் தான் யோகம்ங்கிறத இதில் போட்டிருக்கான். என்ன பாட்டு? பாயுமொழி நீ எனக்கு, பார்க்கும் விழி நான் உனக்கு, தோயும் அது நீ எனக்கு, தும்பியடின். அருமையான கவிதைப்பா. வாயுரைக்க வருகுதில்லை வாழி நின்றன் மேன்மையெல்லாம், தூய சுடர் வானொலியே. இது வரைக்கும் யார் வேணா சொல்லிடலாம். சூரையமுதே கண்ணம்மா, எவனா சொல்லணும், சூரையமுதேன்னு காதலிய சொல்லுவானா. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, ரயட் ஆஃப் பிளிஸ், ரயட் ஆஃப் நெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து 7வது மனிதன் படத்தில் எல் வைத்தியநாதனுடைய இசையமைப்பில் ரொம்ப அற்புதமாக இந்த பாட்டு வந்திருக்கும். ஜெயசுதாஸும்
இந்த பெண் பாடகர் நீரஜா நீரஜா. என்னுடைய நெருங்கிய ஒரு தோழி, அவர் தான் பாடியிருப்பாங்க. அது அந்த மெட்டை உங்களுக்கு காட்ட முடியுமா? ஆமாம் ஆமாம் கரெக்ட். எனக்கு வீணையடி இது வீணையடி நீ எனக்கு வீரல் நான் உனக்கு பூணுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் வீரல் நான் உனக்கு. நல்லா இருக்கணும் அந்த பாட்டு. அதாவது காதலடி நான் உனக்கு காந்தமடி நீ எனக்கு காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு போதமடி நீ எனக்கு புது வைரம் புது வைரம் நான் உனக்கு பூணுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு. இருங்க எங்க போயிடும் இதெல்லாம். வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு. இதுக்கும் என் குருநாதர் தமிழ் தெரியாது, அவர் தான் சொன்னார். என்ன சொல்லு என்னாரு? வேதம் சொல்லலாம். வேதமடி நீ எனக்கு, அப்புறம் வித்தையடி நான் உனக்குன்றான். என்ன புரிஞ்சுது? ஏதாவது புரிஞ்சாதானே என்ன புரிஞ்சுது நான் சொல்லுவேன். இல்லை தெரில, ஒன்றும் இல்லைப்பா. வேதம்னா சயின்ஸு, வித்தைன்னா டெக்னாலஜி, அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் தான் டெக்னாலஜி. வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்குங்க. என்ன அழகாக இருக்கு பாருங்க இந்த விளக்கம். இந்த இடத்துக்கு தேவா மியூசிக் போட்டு நான் பாடுங்க. அதை நம்ம ஃபஸ்ட்டு டிவியில் பாடலாம். இந்த இடம் காதலடி நீ எனக்கு காந்தமடி நானுக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாத வடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா நாத வடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு. இது வைத்தியநாதன் நல்லா போட்டிருப்பார், போட்டிருப்பாரு. காதலடி நீ எனக்கு காந்தமடி நான் உனக்கு வேதமடி நீ எனக்கு வித்தையடி நான் உனக்கு போதமுற்ற போதினிலே பொங்கி வரும் தீஞ்சுவையே நாதவடிவானவளே நாதவடிவானவளே நல்ல உயிரே கண்ணம்மா. ஆமாம், இது ஏதோ ஒரு ப்ரோக்ராமில் அபிஷேக் ப்ரோக்ராம் பாடுறது மாதிரி இருந்தது. சும்மா அந்த பாட்டு எடுத்தாங்க. ஸோ அது மாண்டு ராகத்தில் வானத்தி அதான் வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு பூணுவடம் நீ எனக்கு புது வைரம் நான் உனக்கு காணுமிடல் தோறும் நின்றல் கண்ணின் ஒளி வீசுதடி மானுடை பேரரசே மானுடை பேரரசே வாழ்வு நிலையே கண்ணம்மா மானுடை பேரரசே வாழ்வு நிலையே
கள்ளம்மா வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு அப்படின்னு ஒரு அந்த மேவும் விரல் அப்படிங்கிறதுனால இந்த பாட்டு முழுக்கவே பார்த்தீங்கன்னா இந்த வீணையடி நீ எனக்கு பாய் மொழி எல்லாத்தையும் ஆரம்பிச்சு உங்கள் குருநாதர் சொன்னது தான் முழுக்க. அவள் இவனுக்கு என்ன உறவு, இவனுக்கு அவளிடம் என்ன உரிமை, இவ்வளோதான் இந்த பாட்டு. வீணையடி நீ எனக்கு, இவனுக்கு என்ன உரிமை, மேவும் விரல் நான் உனக்கு, பூணும் வடம் நீ எனக்கு. ஒரு தங்கத்தில் ஒரு சங்கிலி பண்ணிட்டு அப்புறம் அதில் பதிக்கப்படுகிற புது வைரம் இவரான், புது வைரம் நான் உனக்கு. அது எல்லாத்த விட அது முழுக்க முழுக்க கண்ணம்மாவால் ஆட்கொள்ளப்பட்டவனுக்கு எதை பார்த்தாலும் இதை அவள் பார்த்தா என்ன நினைப்பா, இது அவளுக்கு எப்படி பிடிக்குமா, இது அதான் சொல்கிறாரு, காணும் இடம் யாவினிலும் உன் கண்ணின் ஒளி வீசுதடில். அதில் இன்னொன்று சொல்லுவார்கள், அவர் சின்ன வயதில் அவருக்கு நட்பாக இருந்த அந்த பெண் 9 பிராயத்தள் என் விழிக்கு ஓதுகாதை சகுந்தலை ஒத்தனள் என்பது யாருக்கும் வியப்பினை நல்குமால்னு சுயசரிதல் எழுதுகிறாரே, அவங்க நல்லா வீணை வாசிப்பாங்களாம். வீணையடி நீ எனக்கு மேவும் விரல் நான் உனக்கு என்பது அவங்களுடைய நினைவு பாய்ச்சல் அப்படின்னு ஒரு ஆய்வாளர் சுட்டி இருக்கிறார். அப்போது இது முழுக்க முழுக்க அவர் எனக்கு என்ன உறவு, எனக்கு அவரிடம் என்ன உரிமை, இந்த ஃபார்முலா பொருத்தி பார்த்தீங்கன்னா அந்த பாட்டு முழுக்க அது வரும். இதில் இன்னொரு நயம் கூட தோணுது. அது நம்முடைய இந்து திருமணத்தில் இன்றைக்கும் புழக்கத்தில் இருக்கின்ற மந்திரங்கள், அதை பற்றி நான் 2 ஆங்கிலத்தில் 1 தமிழில் 1 நூல் எழுதியிருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா அந்த சப்தபதி வருதில்ல, 7 அடி எடுத்து வைக்கும் பொழுது வரக்கூடிய மந்திரங்கள் இந்த பாட்டுக்கு பின்னணியாக இருக்குது. நான் கானம் நீ கவிதை, நான் வானம் நீ பூமி, அப்படி அந்த மாதிரி அவன் சொல்கிறான், மாப்பிள்ளை சொல்கிறான், அந்த மாதிரி வருது. இதனுடைய நீட்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாட்டு, கண்ணதாசன் அவர்களுடைய பாட்டு அப்படி வரும். இதில் இன்னொரு நுட்பம் நமக்கு என்ன தெரியுதுன்னா, பகவத்கீதையில் கண்ணன் ஒரு பிரகடனம் செய்கிறான் இல்லையா, வரிசையாக மாதங்களில் நான் மார்கழி, சேனாதிபதிகளிலே நான் ஸ்கந்தன் அப்படின்பா. அது கூட பரவாயில்ல, சூதாட்டத்திலே நான் பகடைக்காய்பான், அதுவும் இருக்குது ஸ்லோகத்தில், அதுவும் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், பகடைக்காய் போய் கண்ணன்றானே அப்படின்னு? அப்படி இல்லை, ஒரு விஷயத்தில் எது இன்றியமையாததோ, எது இன்டிஸ்பென்சபிளோ அது நான் அப்படிங்கிறான். அரங்கின்றி வட்டாடி அற்றை ஆகிடுமே, பகடை இல்லைன்னா எப்படி ஆடுவேன், சூதாடுவேன். வாட் இஸ் இன்டிஸ்பென்சபிள் அது நான் அப்படிங்கிறான். அப்போது அதை எடுத்து வச்சுட்டு நம்ம இதை பார்க்கும்போது இன்னும் இந்த கவிதையை வியப்பாக இருக்குது. அது அவன் தன் ஒத்தனை பற்றி சொன்னது. இங்கே நீ நான் 2 இருக்குது. நீ எனக்கு இன்டிஸ்பென்சபிள், நான் உனக்கு இன்டிஸ்பென்சபிள். அது எப்படி சொல்ல முடியும்? ஒன்று வேணா சொல்லிடலாம், 2ஐயும் சேர்த்து எப்படி சொல்ல முடியும்னா முடியுது. நல்ல உயிர் நீ எனக்குங்கிறான். அப்புறம் என்னையா சொல்லுவேன்னா, நாடி அடி நான் உனக்குன்ட்டான். உயிர் உயிர் இருக்கா இல்லைங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? உயிர் எப்படி இருக்குங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? நாடி பிடிச்சி தானே தெரிஞ்சுக்கிறோம். நல்ல உயிர் நீ எனக்கு, நாடியடி நான் உனக்கு, செல்வமடி நீ எனக்கு சொல்லியாச்சு. அப்புறம் சேமநிதி நான் உனக்கு, நீ யூ ஆர் மை வெல்த், ஐ எம் யுவர் சேவிங்கிறான். செல்வமடி நீ எனக்கு, சேமநிதி நான் உனக்கு, எல்லையற்ற பேரழகி, எங்கும் நிறை பொற்சுடரே, முல்லை நிகர் புன்னகையாய் மோதும் இன்பமே கண்ணம்மா அப்படின்னு. இதில் இந்த ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, கண்ணம்மாங்கிற ஒரு வார்த்தையில் இவன் சொல்கிற இத்தனை டிஸ்கிரிப்ஷனும் அடக்கம். தி ஸ்வீட்டஸ்ட் வேர்ட் இன் தமிழ் ஒரு பெண்ணுக்குன்னா கண்ணம்மா தான். அது பாரதி தான் நமக்கு எடுத்து காட்டணும். அருமையான அடுத்த பாட்டுக்கு போகுமா? நான் ஒரு பாட்டு பார்த்துடலாமே. இந்த ஸ்ரீவர்தன் வந்திருக்காரா? வா தம்பி வா. கண்ணம்மா எனது குலதெய்வம், இதுதான் நிறைவு பாடல். இதுக்கப்புறம் காயிலே புளிப்பதுன்னு முடிச்சிடலாம். இல்லை இருக்கு, டைம் இருக்கு நமக்கு, 8:15 தானே நம்ம டைம். வா ஸ்ரீவர்தன். கண்ணம்மா எனது குலதெய்வம்னு ஒரு பாட்டு எழுதியிருக்கார். என்ன பாட்டு அது சொன்னால் அவங்களுக்கு தெரியும். நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன், அது கண்ணம்மா. நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா, நின்னை சரணடைந்தேன்,
நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் பொன்னை உயர்வை புகழை விரும்பிடும் என்னை கவலைகள் தின்னத்தகாதென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சினில் மிடிமையும் அச்சமும் மேவிய நெஞ்சினில் குடிமை புகுந்தன கொன்றவை போக்கென்று நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்த்திங்கு தன் செயல் எண்ணி தவிர்ப்பது தீர்த்திங்கு நின் செயல் செய்து நிறைவு பெறும் வண்ணம் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை துன்பம் இனி இல்லை சோர்வில்லை தோற்பில்லை அன்பு நெறியில் அறங்கள் வளர்த்திட நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை நல்லது தீயது நாம் அறியோம் அன்னை நல்லது நாட்டுக தீயது ஓட்டுக நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன் நின்னை சரணடைந்தேன் கண்ணம்மா நின்னை சரணடைந்தேன். ஸ்ரீவர்தன் அருமை அருமை. ஒரு சின்ன குறிப்பு, தன் செயல் எண்ணி தவிப்பது தீர்ந்து இங்கு தீர்த்து இங்கு இல்லை, ரெண்டும் வித்தியாசம். தீர்ந்து இங்கு அப்போது நீ பாடுறன்னு வச்சுக்கேன், நீ பாடிட்டு இருக்கும்போது நடுவில் இடம் மறித்து நிறுத்திட்டா அது தீர்த்து, நீயா பாடி முடிச்சிட்டியானா அது தீர்ந்து. புரியுதா? பாடு அப்போ பாட சொல்லிடுவோமா? அதுக்கப்புறம் பாரதி சின்னஞ்சிறு கிளியை பாடுறதுக்காக ஒரு சின்னஞ்சிறு கிளி வந்திருக்கு. இந்த கிளி கொஞ்சம் லேட்டாக வந்தது, அதுக்காக ஆமாம் அதுக்கு ஸ்ரீவர்தன் ரெக்கமெண்டேஷன் வேறு. இறக்கி வச்சுக்கோ, நிதானமாக டைம் எடுத்துக்கோ. இன்னும் கொஞ்சம் இறக்கும். நீ என்ன பேர் சொல்லு. பேர் என்ன தெரியுமா? நான் சொல்கிறேன், பாரதி. பாரதி பாட்ட பாட பாரதி வந்திருக்கு. கண்ணா எந்த ஸ்கூல் படிக்கிற? வித்யா மந்திர். வித்யா மந்திர். என்ன கிளாஸோ? 6th standard. 6th standard. சின்னஞ்சிறு கிளியே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கலித்தீர்த்த உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் என்னை கலித்தீர்த்த
ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. பிள்ளைக்கு நீ அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. பிள்ளைக்கு நீ அமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. ஆடி திரிதல் கண்டால் உன்னை போய் ஆவி தழுவுதடி. உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. உச்சி தன்னை முகர்ந்தால் கருவம் ஓங்கி வளருதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. மெச்சி உன்னை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலிர்க்குதடி. கன்னத்தில் முத்தம் இட்டால் கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. கன்னத்தில் முத்தம் இட்டால் உள்ளம்தான் கள்வெறி கொள்ளுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தமாகுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவையென்றோ கண்ணம்மா என் கண்ணில் பாவையென்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதன்றோ. என் உயிர் நின்னதன்றோ. என் உயிர் நின்னதன்றோ. நண்பர்களே, பாரதி பாடலில் தொடங்கி இந்த பாரதி பாடல் வரைக்கும் பாரதி பாடல்களாகவே நிறைந்த நிகழ்ச்சி ஒரு நிறைவுக்கு வருகிறது. எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இன்றைக்கு மரபின் மைந்தன் முத்தையா அவர்கள் இங்கே வந்து நம்முடைய நிகழ்ச்சியில் பங்கு கொண்டது. நான் ஏற்கனவே சொன்னபடி சொல்லியிருக்க வேண்டியபடி அரங்கம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு நாளில், அது அவைலபிளாக இருக்கக்கூடிய நாளில் முத்தையா இங்கு வரும்பொழுது கண்ணன் பாட்டினுடைய அடுத்த பகுதி இங்கு தொடரும். உனக்கு எங்கும் போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, அதனால் நீ இங்கே இந்த நிகழ்ச்சியில் எங்களுடைய பாரதியார் நாடகத்தில் பங்கு கொண்டிருக்கக்கூடிய கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். செல்லம்மா தர்மாராமன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். சுப்பிரமணிய சிவாவாகவும் பாரதிதாசனாகவும் இன்னும் என்ன பாத்திரம் கொடுத்தாலும் அதில் நடிக்கக்கூடிய விவேக் பாரதி, அருமையான கவிஞர் விவேக் பாரதி வந்திருக்கிறார். கனகலிங்கமாக தோன்றும்
விஜய், கவிஞர் விஜய் அவர் வந்திருக்கிறார். எங்களுடைய குவளை கிருஷ்ணமாச்சாரியார் அங்கே எழுந்து நிற்கிறார். ராஜாராமன் அவர்கள் முதல்ல வந்த குவளை கிருஷ்ணன் வந்திருக்காரு. ஆமா, அதே மாதிரி தான் இருக்காரு. விஜய் சிவா இருக்காரு. விஜய் சிவா வந்திருக்காரு. அடாடா, விஜய் அவர் தான் முதலில் குவளை கண்ணனா நடிச்சார். அவர் எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு குற்ற உணர்வு தோணும். அந்த நாடகத்துல வந்து அவருடைய பாத்திரத்துல அவர் ஸ்ருதி சேராம பாடணும். எவ்வளோ கொடுமை. அதை நான் வேற வசனம் சொல்லுங்க, ஏன்னா உனக்கு ஸ்ருதிக்கு என்ன அப்படி ஒரு விரோதம்னு வேற சொல்லுவேன். ஆனா எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? நான் ஸ்ருதியோட பாடுறது எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி ஒரு ஸ்ருதி இல்லாமல் பாடுறது அதை விட ரொம்ப கஷ்டம். சிவா சரி சரி, அவ்வளோ அழகா அவரும் வந்திருக்காரு. மிருதங்கம் அருமையாக அந்த திக்குகள் எட்டும் சிதறிக்கு மிருதங்கம் வாசிப்பார். அவர் வேறு அலுவல்கள் அவருக்கு அதிகமாக வந்தது. கச்சேரியெல்லாம் வந்த பிறகு இந்த நாடகத்தில் அவர் தொடர்ந்து பங்கு கொள்ள முடியாமல் போச்சு. அதோடு மிருதங்கமும் போச்சு இந்த நாடகத்தை விட்டு. பிறகு மகாகவி பாரதியார் என்று கிருஷ்ணசாமி அசோசியேட்ஸ் தயாரிப்பில் லதா கிருஷ்ணா இயக்கத்தில் டிடி தமிழ் சேனலில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இரவு 9:30 மணிக்கு ஒளிபரப்பாகிறது. அதில் நாடகத்தில் காட்டாத ஒரு பாத்திரத்தை ரொம்ப அழகாக அந்த பாத்திரத்தினுடைய சிறப்புகளோடு நாங்கள் காட்டியிருக்கிறோம். அதுதான் வாவேசு ஐயர் என்பது. வீரவிளக்கு வாவேசு ஐயர். அந்த வாவேசு ஐயராகத்தான் இளங்கோ குமணன் அற்புதமாக நடித்திருப்பார். அதே மாதிரி நாடகத்தில் காட்டாத, பாரதியை அறிந்த பல பேருக்கு அதிகமாக தெரிந்திராத இன்னொரு பாத்திரம் சுவாமிநாத தீட்சிதர். BA வாத்தியார் என்று சொல்லப்படுகின்ற சுவாமிநாத தீட்சிதராக அண்ணா காத்தாடி ராமமூர்த்தி ஐயா அவர்கள் அற்புதமாக வாழ்ந்து காட்டியிருப்பார்கள். நேற்று கூட அவரும் செல்லம்மாவும் பேசிக்கொள்ளும் அந்த காட்சி அருமையாக அமைந்தது. அந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு ஒப்பனை அவரே ஒரு நடிகரும் கூட, நம்முடைய தங்கபாண்டியன் அவரும் வந்திருக்கிறார். இங்கே வந்து பாடிய குழந்தைகள் மூவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி, நல்வாழ்த்துக்கள். அவர்களை அழைத்து வந்த, வாங்க மேலே வாங்க, நீங்கள் 3 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். உங்கள் கூட்டி அழைத்து கொண்டு வந்த பாலஸ்ரீனிவாசனுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி. நாம் மீண்டும் இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பது அநேகமாக ஜூன் 6ஆம் தேதி. யார் கூட இருப்பார்கள் என்று நமக்கு தெரியாது, அதை அப்போது பார்த்துக்கொள்வோம். ஒருவேளை முத்தையா அந்த சமயத்தில் சென்னைக்கு வருவாரானால் அவர் தான் இங்கே இருக்கலாம் என்றும் சொல்லிக்கொள்ளும். அவர் என்றைக்கு வருகிறாரோ வரவழைச்சிடலான்றீங்க. சரி, எப்போ வருவார் மாதிரி. ஆமாம், இது அருமையாக அமையணும்னா என்னன்னா, என்னுடைய ஆசை கண்ணன் பாட்டு அந்த தொகுப்படுத்து அது முழுக்க முடிச்சிடணும். 23 பாட்டும் அப்புறம் கண்ணன் பாட்டு தொகுப்புக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பாரதியாருடைய 9 பாட்டு, அது அருமையான மெட்டெல்லாம் வச்சுருக்கார் ஆரிய தரிசனத்துக்கெல்லாம். ஸோ அதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கலாம், அது கொண்டாட்டமாக இருக்கும் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். வணக்கம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.